சத்தியத்திலே சத்தியம் உங்களுடைய விடுதலை வேண்டும் என்று சொன்னபடி சத்தியங்களை கேட்டு அதன்படி அதை கை கொள்ளவும் அதை அனைவருக்கு சொல்லவும் எங்களை அழைத்திருக்கிறேன். இந்த தியானத்திற்காய் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பெற்ற ஆமென். கரெக்டாக இருக்கான்னு பாருங்கய்யா. சரியா இருக்கு. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த ஆண்டிலே 2ஆம் மாதத்திலே யோவான் 2ஆம் அதிகாரத்திலே கானாவூர் கல்யாணம் என்ற ஒரு மங்களகரமான ஒரு அருமையான ஒரு நிகழ்வில் இன்றைக்கு இந்த கூட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அற்புதத்தை இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் தான் செய்தார். ஆகவே நம்ம இந்த 2ஆம் மாதத்திலே நிறைய ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய நன்மைகளை பெற்று இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மையும் கிருபையும் தேவைகளை சந்தித்து ஆவிக்குரிய ஆழமான இரகசியங்களை அறிவதோடு கூட உலகப் பிரகாரமான நன்மைகளையும் தேவைகளையும் ஆண்டவர் நமக்கு நிறைவாய் செய்யும்படி இந்த கூட்டத்துக்கு வந்த யாவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. யோவான் 2ஆம் அதிகாரத்தை இன்று நம்ம தியானித்து நிறைவு செய்ய இருக்கிறோம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். அது பொதுவாக ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய உறவினர் குடும்பமாக அது இருப்பதாக வரலாறுகள் சொல்லுகிறது. ஆகவே அழைக்கப்படாமையே இயேசுவின் தாய் அங்கேயே இருந்திருக்கிறா. முன்னாடியே வந்திருப்பாங்க போல் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி உறவினராக இருந்தாலும் அது என்றைக்குமே அவர் அந்த மாம்ச உறவை பேணுவதோ கண்டுகொள்வதோ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதோ என்றைக்குமே கிடையாது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46லேருந்து 50 வரைக்கும் படிக்கும்போது இயேசு ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இயேசுவும் அவருடைய சகோதரர்களும் வந்துட்டாங்க. உடனே ஒரு அம்மா சகோதரர் வந்ததுனால முக்கியப்படுத்துவார் போல் இருக்குன்னு நினச்சி அங்கே சொல்கிறாங்க, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு சொல்கிறாரு, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சீசர் பக்கம் கையை நீட்டுறாரு. இதோ இவர்களே என் தாயும் சகோதரமாக இருக்கிறார்கள். பிதாவினுடைய சித்தத்தின்படி பரலோகத்தில் உள்ள பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் எனக்கு சகோதரனும் தாயும் சகோதரியுமாக இருக்கிறான்னு சொல்லி அன்னைக்கே கராலாக சொன்னார். இயேசு 12 வயசிலே பஸ்கா பண்டிகையிலே துளைத்த போது தாயும் தகப்பனும் தேடுன்னு 3 நாள் தேடுறாங்க. அந்த 3 நாளைக்கு பிறகு அவர் தேவாலயத்தில் இருக்க கண்டார்கள். மகனே, ஏன் இந்த மாதிரி எங்களுக்கு செய்தீங்க? உம்முடைய தகப்பனும் நானும் விசாரத்தோடு தேடினோமேன்னு சொல்லும் போது இயேசு சொல்கிறாரு, என்னை ஏன் தேடினீங்கன்னு கேட்குறேன். என்னை ஏன் தேடினீங்க? என் பிதாவுக்கு அடுத்தவைகளே நான் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி அன்னைக்கே அந்த 12 வயசுலேயே லூக்கா 2:41 கடைசி வரைக்கும் 52 வரைக்கும் அந்த வசனத்தில் அந்த நிகழ்வு இருக்குது. ஏன்னா அவர் தேவகுமாரன், அவர் வந்தது பிறந்தது எல்லாமே தேவ சித்தம் நிறைவேற்றத்தான் நான் வந்தேன், சத்தியத்தை சொல்லத்தான் நான் பிறந்திருக்கேன், இதுக்குத்தான் நான் வந்தேன்னு சொல்லி அடிக்கடி சொன்னாரே தவிர அது உலக பிரகாரமாக எவனும் அது புரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனாலும் மாம்ச ரீதியில்
யோசேப்பு அவருக்கு தகப்பன் என்று எண்ணப்பட்டார், தாயி என்று மரியாள் பெற்றதுனாலே எண்ணப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து அழைப்பில்லாமையே சொந்தக்காரன் சொல்லி அவர் போகலை, அவரை அழைத்தார்கள். ரெண்டாவது அவருடைய சீடர்களை அழைத்தார்கள். இயேசுவும் அவருடைய சீடர்கள் அப்படி போட்டிருக்கு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய திருமணத்திலே, நம்முடைய நல்ல காரிய நிகழ்வு எந்த விஷயத்திலையும் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அப்போஸ்தலரையும் கண்டிப்பாக அழைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, தேவையாக இருக்குது. இன்றைக்கி யார் அப்படி அழைக்கிறாங்க? திருச்சபைகள்லையே அவரை அழைக்கிறது இல்லையே. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாலும் எனக்கு தெரியாதுன்னே சொல்கிறாரு மத்தேயு 7:22. அது மாதிரி நிறையா சபைகள் கர்த்தாவே கர்த்தாவேன்னு பாட்டு பாடுறாங்க, எபிரேசரேன்னு பாட்டு பாடுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் அழைக்கவில்லை. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய சீடர்கள் வந்து அப்போஸ்தலர்கள். ஆகவே நான் இயேசுவை மட்டும் அழைச்சா போதும்னு சீசர்களை அழைக்காவிட்டா, சீசர்கள் இல்லாத, அப்போஸ்தலர்கள் இல்லாத இயேசு வேறொரு இயேசு. அவர்கள் சொல்லாத சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம். அவங்க பெற்ற ஆவியே அல்லாமல் செயல்படுறது வேறொரு ஆவி. 2 கொரிந்தியர் 11:4 உள்ள அந்த வசனத்தை தயவு செய்து கிறிஸ்தவர்களை மறந்துடாதீங்க. 100 ரூபா நோட்டு கள்ள நோட்டு புழங்குதுன்னு சொல்லி நேற்று சொன்னாங்க. யாருங்க அது? சும்மா சாதாரண ஆளுங்க கண்டுபிடிக்க முடியாது. அந்த பணத்திலேயே இருக்கிறவன் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இதை சத்தியத்திலேயே வேதாகமத்திலேயே நீங்கள் முழுமையாக இருந்தால் தான் அந்த வெளிச்சத்தை கண்டுபிடிக்க முடியும், வேற்றுமை கண்டுபிடிக்க முடியுமே தவிர சாதாரணமாக நீங்கள் அவர் இயேசுவை தானே சொல்கிறாருன்னு தான் சொல்லுவீங்க. சாத்தானுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் பவுல் பிரசங்கிற இயேசுவி நாமத்தில் போ சாத்தானேன்னு சொல்லி யூதருடைய குமாரர்கள் அங்கே விரட்டுறாங்க ஒரு பிசாசியை. அந்த பிசாசி அவங்க மேலே பாஞ்சதுன்னு இருக்கு. இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார்? அவங்க மேலே பாஞ்சு ரத்தத்தோடு ஓடினாங்கன்னு இருக்கு. பிசாசிக்கு தெரியும். நீங்கள் மார்க் 5 அதிகாரத்தில் அந்த கல்லறிகிட்ட அந்த சுடுகாடுகிட்ட இருக்கிற அவனை தேடி போகிறார் இயேசு. இரவும் பகலும் கூக்குரலிட்டு லேகியோன் பிசாசி பிடிச்சவன். டக்குன்னு இயேசுவை பார்த்த உடனே அந்த பிசாசிக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரில் ஆணைன்னு சொல்கிறாங்க. அவன் பிசாசிக்கு தெரியும் இயேசு தேவகுமாரன்னு. இன்னைக்குள்ள தற்குறிகளுக்கு தான் இயேசு யாருன்னு தெரியலையே தவிர பிதா யாருன்னு தெரியல, இயேசு யாருன்னு தெரியல, ஆவியானவர் யாருன்னு தெரியல. வேதத்தில் இல்லாத ஒன்றை திருத்துவம்னு விளக்கம் கொடுக்குறான். எவ்வளவு மாறுபட்டு போயிருக்கு. இயேசுவை யாரும் அழைக்கல. அப்படி ஒருவேளை அழைச்சதாக சொன்னால் அப்போஸ்தலர்கள் அங்கே அழைக்கப்பட்டிருக்கணும். அப்போஸ்தலர் இல்லாவிட்டா அந்த இயேசு வேறொரு இயேசுவாக தான் இருக்கணும். எப்படி அழைக்கலைன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், அவங்க உபதேசம் அந்த சபையில் இல்லை. அப்போஸ்தல சபைன்னு மெட்ராஸில் நிறைய சபை இருக்குது. ஆனால் அப்போஸ்தல உபதேசம் 100க்கு 100 இல்லை. பெந்தேகோஸ்து சபையில் ஆரம்ப காலங்களில் அப்போஸ்தல உபதேசத்தான் சொல்கிறோம்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு 60-70 வரைக்கும் நெருக்கி வந்தாங்க. இப்போ அது எல்லாம் குளோஸ் ஆகி இப்போ அடியில் போயிடுச்சு. இப்போ ஒரு காலத்தில் பெந்தேகோஸ்துனா பயப்படுவாங்க, கிறிஸ்தவங்கனாலே ஒரு மரியாதை இருந்துச்சு. இன்றைக்கி கடைசி காலத்தில் கொடிய காலங்களில் அப்படி இல்லை. ஆகவே அப்போஸ்தலர் அழைக்கிறது என்பது அந்த உபதேசம், அப்போஸ்தல உபதேசம் இருக்கணும். யோவான் 17 அதிகாரத்தில் அவருடைய அப்போஸ்தலர்களை அனுப்பும் போது தேவனிடத்தில் இயேசு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, பிதாவே, இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்கள் வார்த்தையினாலே என்னை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அருமையான ஜெபம் இல்லையா?
அப்போஸ்தலர்கள் வந்து இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, சத்தியம் சொல்கிறாங்க. அந்த சத்தியத்தை ஒருத்தன் விசுவாசிச்சுட்டா, நம்பிட்டா, அவங்களுக்காக இயேசு அன்னைக்கே அவங்களுக்காக ஜெபிச்சிட்டார் என்று ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க. ஆகவே அப்போஸ்தல உபதேசம் இல்லாத ஒரு இயேசு வேறொரு இயேசு. அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்துலேயும் அந்நிய உண்ணியத்துலேயும் அப்பம் வைக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுறதுலையும் உறுதியாக இருந்தாங்கன்னு இருக்கு. ஜெபம் பண்ணுறது கடைசியில் வருது. அப்போஸ்தலர் 2:42 அந்த 42 கடைசியில் வருது அந்த வசனம். ஜெபம் என்பது கடைசியில் வருது, உபதேசம் தான் வருது. ஆகவே வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்கூடிய ஜெபமும் அருவருப்பு. அதனால தான் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாலும் அறியேன்னு சொல்கிறதுக்கு ரகசியம் தான். பிதாவின் சித்தன்படி செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு போவான்னு சொன்னார். பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? இயேசுவை விசுவாசிப்பது தான். இயேசுவை விசுவாசிக்கிறது உண்மையாக இருந்தால் அவரால் அனுப்பப்பட்ட ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசமும் விசுவாசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க உபதேசம் அல்ல, இயேசுவின் உபதேசம். இயேசுவின் உபதேசம் அல்ல, தேவனுடைய உபதேசம். அதான் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான்னு இயேசு சொன்ன ரகசியம் அதுதான். ஆகவே தேவ பிள்ளைகளே, பேசுகிற என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்குள்ள பூமியில் ஒரு நபரும் மாதிரியானவரோ வந்து வரம் பெற்றவரோ அல்லது நமக்கு பின்பற்றக்கூடியவங்களோ நமக்கு வந்து கோல் மாடலோ பெரிய மனுஷனோ எவனையும் நினைக்காதீங்கன்னு சொல்கிறேன். நினைக்காதீங்க. அதுக்காக நம்ம வைய சொல்லலை, எதுக்கு சொல்லலை, சண்டை போட சொல்லலை. கனம் பண்ணுங்க, மதிப்பு கொடுங்க, சகோதரர்கள் செய்யுங்க. ஆனால் ஒரு கல்லனை போய் எப்படி மதிப்பு கொடுக்க முடியும்? ஒரு திருடனை போய் போலீஸ் பிடிச்சிக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள மரியாதையோடையா நடத்துவாங்க ஒரு திருடனை? அதுபோல் தெரியாவிட்டால் அவங்க மரியாதையாக நடத்துவாங்க. தெரிஞ்சிட்டா இவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கான், இவ்வளோ ரூபா அடிச்சிருக்கான், இவ்வளோ காசு அடிச்சிருக்கான், இவ்வளோ ஏமாற்றிருக்கான், இத்தனை வருஷமாக இவ்வளோ ஆட்டையை போட்டிருக்கான்னு தெரிஞ்சிட்டா எவனும் மதிக்கும். ஒரு காலத்தில் சீமான் சொல்லி ஒரு கட்சி ஒருங்கிணைப்பாளரை ரொம்ப மதித்தாங்க. அவர் பேச்சு ஆற்றல் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா, அவ்வளோ அருமையாக பேசக்கூடிய அந்த பேச்சு. இப்போ வர 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 பெரியாரை பற்றி தாக்கி வர வர பேச அவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு எல்லாம் போடுறாங்க. இலங்கைக்கு போனது பொய், அவன் பிரபாகரனோட போட்டோ எடுத்தது பொய், ஆமக்கறி சாப்பிட்டது பொய், அங்கே எல்லாமே பொய்ன்னு சொல்லி வெளியே வரும்போது அவனை இப்போ எல்லாம் சர்வசாதாரணமாக வைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் யூடியூப்பில் பார்த்தா எல்லாம் அந்த நபர் பேர் தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் ஏகப்பட்ட எதிர்ப்புகள், போராட்டங்கள், எத்தனை வழக்குகள். தெரிஞ்ச பிறகு எவனும் அவைய வேண்டு தான் பேசுகிறானே தவிர எவனும் மரியாதை கொடுத்து பேசலை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அது மாதிரி இன்றைக்கி ஒரு காலத்தில் பிஷப்பாக, ரெவரண்டாக, தலைமை போதகராக, தலைவராக நியமிக்கப்பட்ட பெரிய நம்மளால் புகழப்பட்ட நபர்கள் முழுவதும் ஒருத்தனாவது அப்போஸ்தல உபதேசத்தை சொல்லலை, இயேசுவின் சத்தியத்தில் சபையை நடத்தலை. எல்லாமே குறுக்கு வழியில் வந்து இயேசுவின் பேரை சொல்லி ஏமாத்திருக்கிறானங்கன்னு சொல்லி இப்போ நினைக்கிறாங்க. பிரபாகரன் பேரை சொல்லி ஏமாத்திட்டானே, இவ்வளோ காசு அடிச்சிட்டானே, இவ்வளவு திரள் நிதியை அடிச்சிட்டானேன்னு சொல்லி பொங்கி எழுதுகிறாங்க. அந்த உணர்வும் இன்றைக்குள்ள கிறிஸ்தவனுக்கு வரணும்னு சொல்கிறேன். ஏன் வரலன்னா, ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறதே தெரியலன்னு அர்த்தம். தெரியல, பேர் நல்ல பேர் தெரியல. இன்னைக்கு ஒரு நியூஸு பாலியல் தொந்தரவு பண்ணி ஒரு பொம்பளையை கெடுத்து ரொம்ப ரொம்ப மோசமாக கொடூரமாக செஞ்சுருக்கான். அவனை கைது பண்ணிட்டாங்க. அவன் பேர் என்னன்னா சத்தியசீலன். பேர் என்ன? சத்தியசீலன். பேர் பாருங்க எவ்வளோ அருமையான பேர். அவன் செஞ்ச காரியம் என்ன? அண்ணா யூனிவர்சிட்டியில் சென்னையில் ஒருத்தன் அநியாயமாக ஒரு பொம்பளைய கொடூரமாக கெடுத்தானே, மரியாதையோடைய அவனை நம்ம அழைக்க முடியும்? எல்லாரும் அப்படியா அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுபோல
திருச்சபைகளை கெடுத்த, நாசமாக்கின, கல்லறை குகையாக்கின. உதாரணமாக கல்லறை குகையாக்கிட்டாங்க தேவாலயத்தை. இயேசு நல்ல வேளை அடிக்கலை, சாட்டை எடுத்து விரட்டி விட்டார். அவரே ஒரு கருணாமூர்த்தியே சாட்டை எடுத்து டென்ஷன் ஆகிறாருன்னா எவ்வளவு வேதனை அடைஞ்சிருக்கணும். அதுதான் மத்திய 23 அதிகாரம் முழுவதும் வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ 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 ஐயோ, அந்த அதிகாரம் முழுவதும் ஐயோ ஐயோன்னு சொல்லி வஞ்சிக்கிட்டு கேடு கேடு கேடுன்னு சொல்லி போதகரில் வேதபார பரிசை சும்மா சாதாரண ஆள் இல்லை. மோசையின் ஆசனத்தில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாரு. சும்மா சாதாரண இன்னைக்குள்ள பிஷப்பு போப்பு ராங்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு வைகிறாரு, நமக்கு தெரியல, ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, சரியாக நிருபங்களை படிங்க. நீ யாருக்கிட்டையும் போய் நான் பழக சொல்லலை. நிருபங்களை ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் படித்தாலே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. யாருக்கிட்டையும் நீங்கள் போய் கேட்க வேண்டியதில்லை. அப்படி தெரிஞ்சுக்கிற போது ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி விளக்குனாங்க, எப்படி பேசுனாங்க, எப்படி வேறுபாடு காட்டினாங்க, இன்னைக்கு உள்ளவே அதை ஏன் செய்யலை, இத்தனை வருஷமாக ஏன் செய்யலை, கோபந்தான் வரும் அவங்க மேலே. நிச்சயமாக உங்களுக்கு கோபந்தான் வரும். இவ்வளவு தெளிவாக இருக்க, தமிழில் தானே இருக்கு, நல்ல அழகு தமிழில் இருக்கு, அதை ஏன் சொல்லலை, அது ஏன் விலைக்கு சொல்லலை, உங்களுக்கு கோபந்தான் வரும். திருவிருந்து என்று அடிக்கடி சொல்கிறானே, எப்படி அந்த வார்த்தையே இல்லையே, எப்படி இவங்க சொல்லலாம்? ராபோஜனம் என்ற வார்த்தையே சொல்லாதபடி செஞ்சுட்டான், நமக்கும் தெரியாமல் செஞ்சுட்டானே, எப்படி வேதத்தில் இல்லாதெல்லாம் புகுத்தி சொல்கிறான், இருக்கிறதெல்லாம் வெளியே தூக்கி போயிட்டான். அப்போ நல்ல ஒரு பக்தி விருத்திக்கு நல்லா வளரக்கூடியவங்களுக்கு எரிச்சல் தான், கோபம் தான் வரும். ஏதோ ஓரளவில் ஒரு 70-80% நான் வளர்ந்ததுனால இந்த கோபம் வருது, வேற இல்லை. அதனால தான் வருது கோபம். மற்றபடி அவங்க தனிப்பட்ட முறையில் நமக்கு பாவம் யார், எதிரியா, கெடுத்துட்டாங்களே சபைகளே செஞ்சிட்டாங்களேன்னு தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, முதல்ல உள்ள திராட்சரசம் பழைய ஏற்பாடு, இரண்டாவது இயேசு ஏற்படுத்தின திராட்சரசம் புதிய ஏற்பாடு. புதிய ரசம் புதிய ஏற்பாடு, பழைய ரசம் பழைய ஏற்பாடு. ஆவிக்குரிய விஷயத்தை சொல்கிறேன். ஆகவே உங்களுடைய உலக பிரகாரமான எல்லா நாட்களையும் ஒரு கணம்பர் பொருந்தின ஒரு நபரை அழைச்சி மரியாதை கொடுக்குற மாதிரி திருச்சபைகளில், உபதேசங்களில், சபைகளில், மீட்டிங்கில், ஆவிக்குரிய கூட்டங்களில் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் கண்டிப்பாக அழைக்கப்பட்டு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உபதேசத்துக்கு முதலிடம் கொடுத்து வந்தால் தான் சபை திரும்ப உயிர் பெறும், நல்லா இருக்கும். அந்த வகையில் இங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள். திருமண காரியம். ஆனால் இயேசு இருந்த அந்த இடத்துல, அப்போஸ்தலர் அழைக்கப்பட்ட இடத்துல, மரியாளம்மா இருந்த இடத்துல குறைவுபட்டது. 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, திராட்சரசம் குறைவுபட்ட போதே இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். இயேசு இருந்த இடத்துல குறை இருக்குமா? இருக்கும். இயேசு அழைக்கப்பட்டிருக்கார், அவள் அப்போஸ்தலர் அழைக்கப்பட்டிருக்காங்க, இயேசுவின் தாய் மரியாளம்மா அங்கே இருக்கிறாங்க, குறை இருக்கு. நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவ பேர் உடையவனாக இருக்கலாம், எத்தனையோ தலைமுறையில் நீ ஆவிக்குரிய குடும்பம்னு சொல்லலாம், குறைவு இன்னும் உன்னிடத்தில் குறைவு உண்டுன்னு சொன்னார்ல. சிறு வயசுலேருந்து நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது என்னை விட யார் இன்னும் ஒருத்தன் கேட்குறா, இந்த இயேசு அவன் மேல் அன்பு கூர்ந்து இன்னும் உன்னிடத்தில் குறை உண்டு, திருத்திக்கேன்னு சொல்லி அவனுக்கு புத்திமதி சொல்கிறார். அதுபோல் கல்யாண வீடு நல்ல அமைப்பு தான், ஆனால் திராட்சரசம் இயேசு வரும்போது குறைவுபடுது. அப்போ அதுக்கு முந்தையே குடிச்சிட்டான் போல் இருக்கு. இயேசு வர குறைவுபட கரெக்டாக இருக்குது. குறைவில்லாமல் புதுசாக ஒன்று உருவாக்க நிறைவாக்க முடியாது. இயேசு என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு அந்த குறைவை நீ உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கணும், அல்லது நீ அறிஞ்சிக்கிறணும், குறைவுன்னு தெரிஞ்சுக்கணும். நீ என்னைக்கு சத்தியத்தை அறியறியோ, ரட்சிக்கப்படுறியோ, என்னைக்கு இயேசுவை உன் இருதயத்தில் ஏற்றுக்கிறையோ, அர்த்தம் என்ன? அது வரைக்கும் நீ ஏற்றுக்கிறலன்னு அர்த்தம், அது வரைக்கும் நீ மனம் திரும்பலன்னு அர்த்தம், அது வரைக்கும் ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். அது குறை தானே. இயேசு கிறிஸ்து நிறைவு வரும்போது தான் குறைவு போயிடும். குறைவை போயிட்டு இயேசுவை அப்புறம் அழைக்கக்கூடாது.
நிறைவாகி இயேசு வரும்போது தான் குறைவுகள் ஒளிந்து போகும். இருளே இருட்டே போன்னா போகாது. வெளிச்சத்தை கொண்டு வரும்போது இருட்டு தன்னால் போயிடும். அதுபோல் இயேசு ஒளியாக இருக்கார். அந்த ஒளி, மெய்யான ஒளி நமக்குள்ளே வரும்போது தான் நமக்குள்ள காரிருள் நீங்கும். ஆகவே தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் நீதிமான்களாக இருந்தாலும் குறைவுகள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், வியாதிகள் வரும். வியாதி வந்தாலே அவன் பாவின்னு சொல்கிறானே. ஆஸ்பத்திரிக்கு போனாலே அது தப்பு, ஊசியெல்லாம் நாங்கள் போட மாட்டோம், நாங்கள்லாம் பிறந்ததுலேருந்து நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கோம், ஊசி போடுறதே மாத்திரை சாப்பிட்றதே பாவம்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அறியாமல், எவ்வளோ பெரிய காரியம். ஏன் நீ ரசம் சாப்பிட்றியே, அது என்னது? அது ஒரு மூலிகை. எல்லா இலையும் போட்டு கடைசியில் ரசம் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. எல்லா சாப்பாட்லேயும் நம்ம தமிழர்கள் பண்பாடு ரசம் இருக்கும். அதுதான் மூலிகை ரசம்னு கொரோனா பீரியடில் கொடுத்தாங்க. அதனால நம்ம இந்தியா மக்கள், குறிப்பாக தமிழக மக்கள் அதிகமாக கொரோனாவில் சாகலைன்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. வெளிநாட்டில் ரொம்ப பேர் செத்துட்டாங்க. ஏன்னா ரசம்னால என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அது ஒரு மூலிகை, அது ஒரு மருந்து. மருந்தே உணவு, உணவே மருந்துன்னு ஏன் சொல்கிறோம்? ஆகவே எல்லாருமே ஒரு அளவில் மெடிசன் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மாத்திரை சாப்பிட்றதுனால மாத்திரை எங்கேருந்து வருது? மரத்துலேருந்து வருதுன்னா மரம் ஆண்டவர் படைச்சது தானே. இலைகள் மூலிகை கடவுள் படைச்சது தானே. 1000 பேரை கொண்டவன் அற வைத்தியன்னு ஒரு பழமொழி இருக்குது. 1000 பேர் இல்லை, 1000 வேறு. 1000 வேரை கொண்டவன் அற வைத்தியம். 1000 வேறு அவன்கிட்ட இருந்தால் அவன் அற வைத்தியனா. ஆதியில் முன்னாடியெல்லாம் புலவர்கள், முனிவர்கள், சித்தர்கள்லாம் அதைத்தான் மருந்தாக இது பண்ணியிருக்காங்க. ஔவையார் முதல் கொண்டு. தேவ பிள்ளைகளே, நோய் வரும், வியாதி வரும். அவனை மிலாத்து தீவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன்னு சொல்லி பவுல் சொல்கிறான். ஏன் ஜெபம் பண்ணாமையா இருப்பான்? ஜெபிச்சு தானே விட்டுட்டு வந்திருக்காரு. சுகமாவது ஆகாதது ஆண்டவருடைய கரையா. நீ என்ன இப்போ என்ன அவ்வளோ பெரிய தெய்வமா? நீ நம்ம ஜெபம் பண்ணுறோம், அவ்வளோதான். சுகமாக்குறது அவர். இப்போ பவுலுக்கே முள் இருந்தது, அவனால் தாங்க முடியல, ரொம்ப குத்துது, ரொம்ப மன வேதனை அவனுக்கு. அப்பேற்பட்ட ஊழியக்காரே 3 தடவை ஜெபிக்கிறான், 3 தடவையும் சுகமாகல. கடைசியில் கர்த்தர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும்பா, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அருமையான ஒரு வார்த்தை அது. என் கிருபை உனக்கு போதும். அவனுக்கு ஒன்றும் புரியல, பின்னாடி புரிஞ்சுக்கிட்டான். என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா, என்னை நானும் உயர்த்தாதபடி. அது சாத்தானுடைய தூதனாக இருக்கு, அதை தேவன் அனுமதிக்கிறாரு. ஏன்னா அவன் பெரிய, அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளவு படிப்பு, அவ்வளவு ஞானம், அவ்வளோ அறிவு. குற்றச்சாட்ட நியாயப்பிரமாணத்திலேயே எடுத்துக்கிட்டால் குற்றச்சாட்டப்படாதவன். ஒரு பெருமை வந்துடக்கூடாது, ஒரு மேட்டிமை வந்துடக்கூடாது. அதனால தான் என்னை உயர்த்தாதபடிக்கின்னு அவனே சொல்கிறான். ஒரு வல்லமையான ஊழியர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு முள் வேணும்னே கர்த்தர் வச்சிருப்பார். அதில் பெருமை அடைஞ்சிருவான். எனக்கு ஏன் ரொம்ப பணம் கொடுக்கல, 40 ஆண்டுக்கு மேலே ஊழியம் செய்கிறேன், ஏன் ஐஸ்வர்யமானா உலக பிரகாரமாக ஏன் பணக்காரனா இல்லை, வானம் பார்த்து பூமி மாதிரி அன்றாடும் பிழைப்பு உண்டாகிற அளவில் போஷிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆனால் ஒரு குறையும் இல்லை. ஏன் அப்படின்ட்டு லேட்டாக தான் புரிஞ்சேன். நன்மைக்கு தான் அவர் கொடுக்கல. கொடுத்துருந்தா என்னைக்கோ திருடு போயிருக்கோம், என்னைக்கோ அதை அழிஞ்சிருக்கும். இப்போ என் மகன் பிரச்சனைகளை கூட எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அழிச்சிருப்பேன். ஊழியமே இல்லாமல் போயிடும். ரெண்டாவது, பெருமை மேட்டுமே பண ஆசையில் வர்றது உண்டு. எத்தனையோ பெரிய பணக்கார ஊழியக்காரன் வட்டிக்கு விட ஆரம்பிக்கிறான். வீணா பணம் இருக்கு, என்ன செய்யறதுன்னே தெரியல, தங்கமாக மாற்றி ஒழிச்சு வைக்கிறான். கிலோ கணக்கில் தங்கத்தை ஒழிச்சு வைக்கிறான். ரைடு வரும்போது கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பணத்தை பாதுகாக்க லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது.
அந்த பணத்துக்காக சில ஆளுகளை முகஸ்துதி போட வேண்டியது இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னா யாருக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணணும், யாரை பார்த்து பயப்படணும், யாருக்கு நான் அஞ்சணும்? அதனால தான் இயேசு ஊழியத்துக்கு போகும்போதே பணத்தை கொடுத்து அனுப்பலை. பைய கொண்டு வேற போகாதீங்கன்னு வேற சொல்லிட்டாரு மத்திய 10ஆம் அதிகாரத்தில். ரிட்டர்னில் ஊழியம் முடித்து வரும்போது ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்குறாரு. ஆமாண்ணா சொன்னாங்க, லிஸ்ட்டு கொடுத்து இவ்வளவு செலவாயிடுச்சு இயேசுவே, ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. உண்மையிலே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளே, நான் அதுக்கு சாட்சி. 40 ஆண்டுக்கு மேலே வெளிநாட்டு உதவியும் இல்லை. என் சபையை பாருங்கள், கன்றாகி ஒரு 10 குடும்பங்கள், அப்பாவி குடும்பங்கள். இந்த ஐயா சாட்சி. தசவம் பாங்க கொடுக்குற அளவில் யாரும் இல்லை. இவர் வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ வேலையே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இவரும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த கேளுங்க, கொடுக்குறவங்களெல்லாம் நிறுத்துறாரு. ஆனால் ஒரு குறையும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, எப்படி வருதுன்னே எனக்கே தெரியல. இதுதான் ஊழியம். யாருக்கிட்ட நான் கையாண்டலை, அந்த அளவில் என்னை ஆண்டவர் விடலை. குறைவு தான், ஆனால் எப்போதும் நிறைவாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை அறிகிற அறிவுக்காக சில காரியங்களை நீங்கள் இழக்க வேண்டியது வரும். சில சலுகைகள் இழக்க வேண்டியது வரும், சில நண்பர்களை இழக்க வேண்டியது வரும், சில பொருளாதார காரியங்களை இழக்க வேண்டியது வரும். உண்மையாக இருக்கிறதுனாலே சில கஷ்டங்கள் உங்களுக்கு வரும். 2 தீமோத்தேயு 3:12 இருக்கு, அன்றியும் தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்கன்னே இருக்கு. மகிழ்ச்சி அடைவார்கள்னு இன்னைக்கு உள்ளவன் சொல்லுவான். அப்போ சொல்கிறாங்க துன்பப்படுவாங்கன்னே இருக்கு. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு மலை பிரசங்கத்திலேயே மத்திய 5ஆம் அதிகாரத்திலே தொடங்கினார். இயேசு நினச்சிருந்தா ஒரு பெரிய அரண்மனையில் பிறந்திருக்கலாம் இல்லையா? நினச்சிருந்தா அது எளிய ஒரு வீட்டில் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தீரே, ஏன் பலியிடுறது கூட ஒரு ஆடு கிடைக்கல, புறா குஞ்சு தான் கொண்டு வந்தாங்க. அவ்வளவு ஏழை. தச்சு வேலை செஞ்சாருன்னா அப்போ அந்த அளவில் அந்த குடும்பம் எவ்வளோ வறுமையில் இருந்திருக்கு. அப்பேற்பட்ட குடும்பத்தை தான் இயேசு தெரிந்து கொண்டார். அடிமட்டத்தில் இருந்து அவர் வளர்ந்ததுனால தான் எல்லா காரியத்தையும் புரிஞ்சுக்கிட்டார். எல்லா பணக்காரனுக்கு விளங்காது, பெரிய கோடீஸ்வரனுக்கு அது புரியாது. உதாரணமாக புத்தர் எடுத்துக்கிட்டால் ஒரு பெரிய ஒரு பிரபு அவர் ஒரு பெரிய எஜமான், பெரிய மாளிகை, ஒரு குறையும் இல்லை. கஷ்டம் துன்பம்னா என்னன்னே தெரியல அவருக்கு. கடைசியில் இவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கிறமே, உலகம் தெரியாமல் இருந்திருக்கிறமேன்னு சொல்லி வயசாயிரும், வியாதி வந்துடும், கடைசியில் செத்துருவாங்க. அது கூட தெரியாமல் இருந்திருக்காம இருக்கு. கடைசியில் இதான உலகம். இவர் கேட்டிருக்காரு புத்தர், அப்போ நான் வயசாகிடுவேனா? ஆமாம், போக போக தோல் சுருங்கி வயசாகிடுவீங்க பிரபுவை. அப்போ வியாதி வருமா? கண்டிப்பாக வரும். செத்துருவேனா? நிச்சயமாக ஒரு நாளில் நீங்கள் மண்டையை போடத்தாம. ஐயோ, நைட்டு முழுவதும் யோசிச்சு இதானா வாழ்க்கை, இதுதானா? சே என்னன்னு சொல்லி யோசனை பண்ணி மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு நைட்டு எஸ்கேப். இன்றைக்கி உலகமே அவர் புத்தர்னு சொல்லி இன்றைக்கி போதி மரத்தில் உட்காந்து ஏதோ ஞானம் கிடைச்சிச்சின்னு சொல்லி ஒரு சின்ன கோமணத்தை கட்டிக்கிட்டு தொடங்கிட்டார். அவர் எந்த சாமியும் சொல்லலை, எந்த கடவுளையும் சொல்லலை, தன்னையும் கடவுள்னு சொல்லிக்கல. ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த ஆசையை அடக்குங்க, ஆசை இல்லாமல் வாழுங்க. அவர் போதனை, மெயின் போதனை அதுதான். இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலே சொல்லிட்டார், அப்போஸ்தலர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். ஊசியின் காதில் கூட ஒட்டகம் போயிடும், ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போவது அரிதுன்னு சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டாரு. ஒரு பணக்காரன் ஆகணும்னு நினைச்சிருந்தா அந்த வார்த்தை அவர் சொல்லுவாரா? வேதவார பரிசனுடைய தயவோடு நம்ம ஊழியம் பெருகுன்னு நினைச்சிருந்தா வேதவாரகரே பரிசெயரே ஐயோன்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரா ஊழியம்? எதையும் அவர் மைண்டில் இல்லை. ஒரே ஒரு காரியம்தான், பிதாவின் சித்தத்தை செய்யவே வந்தேன்.
அந்த மாதிரி இன்னைக்கு உள்ள ஊழியக்காரன் எவனுக்கு அடிமையாகாமல் எவன்கிட்டையும் கையேறாமல், இயேசு எனக்கு தலைவர், அவர் என்னை போஷிப்பார், பரலோகம் தான் எனக்கு தலைமை இடம், இந்த உலகம் எனக்கு சொந்தமானது அல்ல, அவர் வார்த்தையை கூட்டாமல் குறைக்காமல் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் அப்படியே சொல்லுவேன்னு எவன் போகிறானோ அவனோட கர்த்தர் இருக்கிறாரு. அவனுக்கு ஒரு குறையும் வராது, எல்லாமே வாய்க்கப்படும், எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். நான் அதுக்கு சாட்சி. அந்த குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் திராட்சை இல்லை அப்படின்னு சொல்லி இயேசுகிட்ட வந்து சொல்கிறாங்க. ஏன் சொல்லணும்? இது வரைக்கும் எந்த அற்புதம் செய்யலையே. அவர் செஞ்சிருந்தா இவர் செய்வாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த அம்மாவுக்கு ஏதோ மனசுக்குள்ள இவர் நினைச்சா ஏதாவது ஒரு மாற்று காரியத்தை செய்ய முடியும். இவருடைய பிறப்பு அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். உலகத்திலேயே எடுத்துக்கிட்டா ஒரு தாய்க்கு தான் உண்மையான ஒரு பிறப்பு தெரியும். அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், இவர் தேவகுமாரன், பரிசுத்தாவியினால கர்ப்பம் தரித்தவர், தேவதூதனை வந்து ஆண்டவருக்கு அடிமைன்னு ஒப்பு கூட அப்படி பிறந்தவர். இவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. ஆகவே இவர் நினைச்சா ஏதாகிடும். ஏன்னா முக்கியமான கல்யாண வீட்டில் ஒரு 200 பேர் 500 பேருக்கு செய்கிற சாப்பாடுற விஷயத்தில் ஒரு 10-20 பேர் சாப்பிட்ட உடனே பிரியாணியே இல்லைன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி இந்த அம்மா பதறிடுச்சு, ஐயோ அப்பா என்ன செய்யன்னு சொல்லி. அப்போ அங்கேயும் இயேசு கடிந்து கொள்கிறாரு, ஸ்திரியே எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரலன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸ்திரியன்னா அம்மான்னு அர்த்தம். அம்மானா பெத்த அம்மா இல்லை, பொதுவாக பெண்ணேன்னு அர்த்தம். ஸ்திரீன்னா பெண்ணே, ஸ்திரீன்னா பொம்பளைன்னு அர்த்தம். அதனால் எனக்கு உனக்கு என்னம்மா, நீ சொல்லி நான் கேட்கணுமா? அதனால் நான் என்கிட்ட எதுக்கு சொல்கிறீங்க? இதில் எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு கடினமான வார்த்தையாக இருந்தாலும் அன்னைக்கே தட்டி விட்டார். அப்படி சொல்லியே இன்னைக்கு உள்ள ஆர்சிக்காரங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உன் மகனிடம், அப்படி அவர் சொல்லியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாதாவே உங்கள் மகனிடம் வேண்டிக் கொள்ளும். என் மகன்கிட்டயே நேரடியாக வர வேண்டியதானே? இந்த அம்மா கிட்ட சொல்லி இந்த அம்மா சொன்னால் மகன் கேட்பாராம். அப்படி ஒரு சரித்திர பிழைவு ஒரு ஆயிரக்கூடாது என்பதுதான் அன்னைக்கே அறிந்த இயேசு கராலாக தள்ளி விட்டார். வெட்டொன்று துண்டு 2. ஏன் உனக்கு எனக்கு என்னம்மா, நீ சொல்லி நான் செய்யணுமா? என் வேலை வரலைன்னு சொல்கிறாரு, அசால்ட்டாக சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா சரி அவர் வேலை வரும்போது செய்யட்டுன்னு சொல்லி வேலைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. இன்றைக்கி உள்ள ஆர்சிக்காரங்க மரியாள் அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்குறது உண்மையாக இருந்தால் அந்த அம்மா பேச்சை கேட்கணும். ஒரு ஆளை கனம் பண்ணுறது போட்டு கும்பிடுறதில்ல, அப்படியே முழங்கால்லையே அப்படியே உருவிக்கிட்டே போகிறது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் மணலில் பார்த்திங்கன்னா முழங்கால் போட்டு அப்படியே வந்து அது அப்படியே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தவந்தே போவாங்க. அதை ஏதோ நேர்த்திக்கிடலாம். அந்த அம்மா என்ன சொல்லுது? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க, இயேசு சொல்கிறபடி செய்யுங்க, என்கிட்ட வராதிங்க. நமக்கெல்லாம் அந்த அம்மா கிட்ட போயிருப்பாங்க போல் இருக்கும் போது இயேசுக்கிட்ட வர்றதுக்கு தைரியம் இல்லை. அதனால தான் அந்த அம்மா அப்படி கேட்டது. அதனால தான் இந்த மாதிரி தவறான ஒரு புரிதல் மக்களுக்கு வந்துடக்கூடாது என்பதுக்கு தான் கட் பண்ணார். அம்மாவை கட் பண்ணிட்டாரு. அப்போ அந்த அம்மா நல்ல ஒரு தாய், ஐயா நான் ஒதுங்கிறேன், அவர் சொல்கிறது கேளு, அவர் என்ன சொல்கிறாரோ அது அருமையான வார்த்தை. ஆர்சிக்காரங்க வேளாங்கண்ணியை மதிக்கிறது உண்மையாக இருந்தால் அந்த அம்மா பேச்சை கேளுங்க, அப்புறம் பேசுவான். அந்த அம்மா பேச்சை கேளுங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இயேசு சொல்கிறது கேளுங்க, இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. இன்றைக்குள்ள ஆர்சிக்காரங்க இயேசு சொல்கிறபடி செய்கிறாங்களா? அவங்க சாமியார் சொல்கிறது தான் கேட்குறாங்க. அவங்க போப்பு சொல்கிற ஆர்டர் போட்டாச்சுன்னா அதுதான் அவங்களுக்கு இது. ஓரின சேர்க்கைக்கு ஆதரவு கொடுத்துருக்காருயா போப்பு. ஆம்பளை கட்டிக்கலாம் ஆர்டர் கொடுத்துட்டாரு. கொடுக்குறது யார்? போப்பு கொடுக்குறாரு. சாமியார்கள் அலோவ் பண்ணுறாங்க. குடிக்காத சாமியாரே இல்லை. எல்லாம் ராத்திரியில் பீர் அடித்து தான் தூங்குவானா. அவன் சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா எப்படிடா சும்மா இருப்பாங்க.
அப்போ இந்த அளவில் வேசித்தனங்களும் உபச்சாரங்களும் எல்லாத்தையும் நான் சொல்ல வரல. அதில் பாதிக்கு பாதி அந்த மாதிரி நடக்குது. சில காரியங்கள் வெளியே வருது. இந்த சிபிஎம்ல அப்படி தான், அது ஒரு பெரிய கோட்டை. சில விஷயங்கள் தான் வெளியே வருது. சில ஆளுங்க வெளியே கூட்டிகிட்டே வந்துடுறாங்க. இந்த மதுரையில் எத்தனையோ ஊழியக்காரங்க கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்து இப்போ கல்யாணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இயேசு சொல்கிறபடி செய்யணும். ஒரு தலைவர் சொல்லபடி நீ கேட்கக்கூடாது. எங்கள் தலைவர் இப்படி. யோவான் 13 அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், கடைசியில் ஒரு நிகழ்வு பரலோகத்துக்கு போகும்போது, இதான் கடைசி ராபோஜன விருந்து. ஒரு கட்டளை சொல்கிறாரு. இயேசு எல்லாருடைய காலை கழுவுறாரு. ஒருத்தனுக்கும் புரியல. கடைசியில் சொல்கிறாரு, நான் என்னை யாருன்னு சொல்கிறீங்க? ஐயா, நீங்கள் தான் ஆண்டவர் போதகர். சரி, ஆண்டவர் போதகர் தானே. ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்னு சொல்கிறாரு. முன்மாதிரி. வாயில் சொல்லலை, செஞ்சு காட்டினாரு. யோவான் 13 அதிகாரத்தில் 14-15 இருக்கு. இதை போய் இன்னைக்கு உள்ள சபையில் கேளுங்க. ஏசு சொன்னதை ஏன்பா நம்ம செய்யலைன்னா, உண்மைதான், ஏசு சொன்னதுன்னு கரெக்ட் தான். ஆனால் நம்ம ஸ்தாபன ரூல்ஸ் அது இல்லை பிரதர். எங்கள் தலைவர் அப்படி சொல்லலை பிரதர். ஸ்தாபனத்தை தான் பார்க்குறான், தலைவரை தான் பார்க்குறானே தவிர அதுக்கு மேலே உள்ள இயேசுவை பார்க்கலையே. இவன் என்னடா கிறித்தவன்? இவன் என்ன கிறித்தவன்? மரியாதை மதிக்கிறது உண்மையாக இருந்தால் இயேசு சொல்கிறபடி செய்யணும். என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. சிறிகளிலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அம்மா சொல்லுது, அவர் என்ன சொல்கிறாரோ, இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. வேலைக்காரன்னா ஊழியக்காரன்னு அர்த்தம். நீங்கள் எவன் பார்த்தாலும் ஊழியக்காரன். இயேசு சொல்கிறபடி செய். நீ உண்மையான ஊழியக்காரனாக இருந்தா. இயேசு என்ன சொன்னார்னா, அந்த குறைவை நிறைவாக்க யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படி 6ஆம் வசனத்திலே முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே இருந்தது. இந்த 6 கச்சாடி என்பது மனுஷனை குறிக்கிறது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்று அடித்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடுடா. இந்த உடம்பை துருத்தின்னு சொல்லுவாங்க. உடம்பை ஒரு மண்பாண்டத்துக்கு ஒப்பனையாக சொல்லுவாங்க. 6 என்பது மனுஷன் பிறந்த நாள் 6, அவன் அறிவு 6, அவன் சராசரி உயரம் 6, மனிதனுடைய இலக்கு 666ன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 13-18 இருக்கு. இதனால தான் அந்த இலக்கு உண்டானது. இங்கே 3ஆம் நாளிலே அந்த கல்யாணம் நடக்குது. இந்த 3ஆவது நாள் வாரத்திலிருந்து தொடங்குறதுனால என்ன நாள்? 3ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமையில் தான் வாரத்தில் முதல் நாள் விடிந்து, அதான் முதல் நாள். 3ஆவது நாள் எந்த நாள் வருது சொல்லுங்க? ஞாயிறு, திங்கள், இன்னைக்கு செவ்வாய். இந்த செவ்வாதாயா வெறுவாயின்னு சொல்றான். செவ்வாய் வெறுவாயி. ஏன் வெறுவாயா இருந்தால் தானே நிரப்ப முடியும்? நான் சொல்கிறேன், வெறும் செவ்வாய்க்கிழமையிலேயே கூட்டம் வச்சுருக்கீங்க. செவ்வாய்னா வெறுவாய், உண்மை தான், ஏற்றுக்குருவோம். அதை வெறுவாயை நிரப்புறது தானே சாப்பாடு. உன் வாயை விரிவாக தெரியாது, நான் நிரப்புவேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி வெறுவாயின்னு சொல்கிறவெல்லாம் இங்கே வாயா ஆண்டவர் நிரப்புவார். இன்றைக்கி புதிய திராட்சை ரசத்தை கொடுப்பார். லேலுயா. ஆகவே இயேசு அந்த 6 கச்சாடிகள் அங்கே இருந்ததுனால வேலைக்காரனை பார்த்து சொல்கிறாரு, ஜாடிகளில் தண்ணி நிரப்புங்கன்னு சொல்கிறாரு. இது ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. அந்த துருத்தியோட முங்கி தண்ணியில் முங்கி எந்திரிக்கிற மாதிரி முழுக்கு ஞானஸ்நானம். தண்ணீர் நிரப்புங்க. அங்கே 6 கச்சாடிகளை தண்ணியை நிறைய நிரப்புனாங்க. 8ஆம் வசனத்தில் கொண்டு போய் மொண்டு போய் கொடுங்க, அதாவது மோந்து
நம்ம பாஷையில் மோந்து மொண்டு எல்லாம் அதை ஒரே அர்த்தம் தான். போய் கொடுங்கன்னு சொல்கிறாரு. எவனும் பதில் சொல்லலை, பதில் கேட்கலை. 9ஆம் வசனத்தில் கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா, திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போதுன்னு போட்டிருக்கு. தண்ணி தான் ஊற்றுனாங்க, ஆனால் ருசி பார்க்கும்போது திராட்சரசமாய் மாறிடுச்சு. அந்த ஒரு அற்புதம் அங்கே நடந்தது. தண்ணிக்கும் ரசத்துக்குள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். தண்ணிக்கு நிறம் இல்லை, தண்ணிக்கு ருசி இல்லை, தண்ணிக்கு விலை இல்லை. இன்னைக்கு விலை சொல்கிறான், பொதுவாக ஈஸியாக கிடைக்கிறது. இந்த 3 திராட்சை ரசத்துக்கு இருக்குது. நிறம் இருக்குது, ருசி இருக்குது, விலை இருக்குது. அதுபோல் தண்ணீர் மனிதனுக்கு ஒப்பனையாக இருக்குது. தண்ணீரை போல ததம்பினவனே அப்படின்னு சொன்ன மாதிரி தண்ணீர் நம்ம உடம்பு முழுவதும் ஏறக்குறைய தண்ணீர் தான். ஆண்டவர் ஆதாமை படைக்கும் போது மழை பெய்யாவிட்டாலும் பனி படர்ந்திருந்தது. மண்ணில் முழுவதும் பனி தான் இருந்தது. பனி தண்ணி தானே. அந்த இதில் தான் மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்குனார். மனுஷனை உருவாக்குறதுக்கு ஈரம் இல்லாமல் எப்படி முடியும்? அந்த தண்ணி தான். பொதுவாக நம்ம உடம்புல தண்ணி நிறையா இருக்குது. தண்ணி இல்லாட்டினா நம்ம பால்ஸ் எல்லாம் கீழாகி கடைசியில் உயிர் போகும்போது தண்ணியில் தான் கேட்குறான். சாகும்போது அந்த நேரத்தில் தண்ணி. ஆகவே உடம்பு முழுவதும் தண்ணி தான். தண்ணி என்பது நிறம் இல்லை, ருசி இல்லை, விலை. நாம் அந்த மாதிரி உள்ளவங்க தான். நம்ம இயேசு ருசி உள்ள, நிறமுள்ள, விலையுள்ள பாத்திரமாய் மாற்றினார். லேலுயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை, அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9 அந்த வசனத்தை சாதாரணமாக நினைக்காது. எந்த மனுஷனானாலும் அவனை பிரகாசிக்கிற ஒளியாக உருவாக்க இயேசு வல்லவராக இருக்கார். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தேன்னு சொல்கிறாரு. பாவிகளை ரட்சிக்க நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. ஆதாமால எல்லாரும் பாவிகளாகி சபிக்கப்பட்டது போல 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுறாங்க, பரிசுத்தவான்களாக்கப்படுறாங்க. அதுதான் திராட்சை ரசம். விலையுள்ளது, விலையேற பெற்றவனாய் என்னை மாற்றிட்டீங்கன்னு எத்தனையோ பேர் சாட்சி கொடுக்குறாங்க. நிறமுள்ளதாய், அவன் எங்கே இருக்குதுன்னே தெரியல, நிறமுள்ளவனே தான் மாற்றுறாரு. ருசி உள்ளதாய் மாற்றுறாரு, விலை உள்ளதாக மாற்றுறாரு. ஒரு சாதாரண மனுஷனை, ஒன்றுமில்லாதவனை அப்படி உருவாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கார். திராட்சை ரசம் அதுவும் சொல்லலாம். இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமாக சொல்லலாம். பழைய ரசம் ஆதாமுடைய ரத்தம், புதிய ரசம் இயேசுவின் ரத்தம். ஆதாமுடைய ரத்தம் பாவ ரத்தம், இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ரத்தம். அதனால தானே கன்னி வயிற்றில் சுத்தமாக பிறந்திருக்காரு. பாவத்தை போக்கணும்னா அவர் எல்லாரும் போல மனுஷனாக பிறந்தா போக்கியிருக்க முடியாது. 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான், நான் பாவத்தில் கர்ப்பம் தரித்தேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், இதோ துர்க்குணத்தில் உருவானே. 51ஆம் சங்கீதத்தில். அந்த மாதிரி உள்ளவன் எப்படி சிறியிடத்தில் பிறந்தவன் எவன் நீதிமானாக இருக்க முடியும்? அப்புறம் அதுதான் புரியுது அவனுக்கு. பெரிய கெட்டிக்காரன், இருதயத்துக்கு கேட்டவன், பாட்டு பாடுறேன், அப்படியே எங்கள் அப்பா அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தவன், அவன் வீக்னஸ் அப்போ தான் தெரியுது, நான் ஒரு பெரிய பாவி, செய்தவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தேன். அந்த மாதிரி எவனாக இருந்தாலும் சரி, எல்லாம் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனவன் தான். ஐயா, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ரோமர் 5:9 இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவன் நீதிமானாக்கப்படுறானே ஒரு வசனம் இருக்கு. இயேசுவின் இரத்தத்தால் அவன் நீதிமான் ஆகுறான். அந்த இரத்தம் பரிசுத்த இரத்தமாக இருக்கிறதுனால தான் ஸ்திரீக்கு புருஷனுக்கு இயற்கையின்படி பிறக்காம இயற்கையை அப்பாற்பட்ட வகையிலே இயேசு பிறக்கிறார். அதனால தான் இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது பிதா கிட்ட ஒரு வேண்டுதல், என் கோரிக்கையை யார் போவாங்க, யார் என்னைய என் சித்தத்தை நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி கழுத்து பிடிச்சி பிதா இயேசுவை தள்ளலை. யார் போவாங்கன்னு கேட்கும்போது
இயேசு நான் போகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் சொன்னார். ஒரு கண்டிஷன் சொன்னார். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்க அந்த கண்டிஷன் 5லிருந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் பிதா தேவனே இதோ உம்முடைய சித்தத்தின் செய்ய இதோ நான் வர்றேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கு, ஆனால் பலியும் காணிக்க நீங்கள் விரும்பலை, ஒரு சரீரத்தை மாத்திரம் எனக்கு ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். இங்கே கேளுங்க, ஒரு சரீரம் மட்டும் ரெடி பண்ணுங்க, நான் வர்றேன். சரீரம் வரும்போது அங்கே ரத்தம் வருதுல்ல, அது சரீரமும் பரிசுத்தம் உள்ளது, ரத்தமும் பரிசுத்தம் உள்ளது. அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, நான் ஆத்மாவோடு உங்களோட இருக்கேன்ல, அப்படியே உள்ளே நுழைஞ்சி அப்படியே வந்துடுறேன். 7ஆம் வசனத்தில் இதோ தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ஒரே ரத்தத்தினாலே செஞ்சு முடிச்சுட்டார். அந்த 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பலி, அந்த வசனம் படிங்க. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்துருக்காரு. என்னைக்கும் நிரந்தரமாக பாவ மன்னிப்பு உண்டாக்கிட்டாரியா? இயேசுவினுடைய இரத்தம் தான். அதனால தான் என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது, என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்குன்னு சொல்லி யோவான் 6:55 சொன்னார். இது மாதிரி உலகத்தில் எவனாவது தன்னுடைய மாம்சத்தை பற்றியும் ரத்தத்தை பற்றியும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் பாவிகள் தான். இயேசு எல்லாரையும் போல அல்ல, உலகத்திலேயே அப்பாற்பட்ட சக்தியாக பரிசுத்தராக தன்னுடைய அவதாரத்தை இந்த பூமியில் எடுத்தார் தவிர வேற அல்ல. ஆகவே தண்ணீரை போல ததும்பின மனு மக்களை ஏறப்பெற்ற ரசமாக மாற்றினார். அந்த புது ரசம்தான் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ரத்த சுத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அதுக்கு அடையாளமாக தான் மிருகங்களை பலியிட்டுக்கிட்டு இருந்தாங்க பழைய ஏற்பாட்டில். இயேசு கிறிஸ்துடைய ஒரே பலியினால் நிரந்தரமாக அதை முடிச்சிட்டார் தவிர வேற அல்ல. அதை தெரியாதவங்க இன்ன வரைக்கும் பலியிட்டுக்கிட்டு இருக்காங்க. கோழியாக இருப்பேன், கெடா வெட்டுவேன், அதை வெட்டுவேன், இதை வெட்டுவேன்னு சொல்லி இன்றைக்கி அறியாதனால தெரியாதனால இந்த சத்தியம் புரியாதனால இன்ன வரைக்கும் மிருகங்களை வெட்டிக்கிட்டு இருக்கான், பலியிட்டுக்கிட்டு இருக்கான். இயேசு கிறிஸ்து ஒரே தரம் செய்தி முடிச்சிட்டார் என்ற சத்தியத்தை அறிஞ்சவன் நிச்சயமாக செய்ய மாட்டான். இன்றைக்கி கடவுளை தேடி எத்தனை மக்கள் பாருங்கள். இங்கிட்டு போய் 30 பேர் செத்துட்டானா கும்பமேளத்தில் போய். அது ஒரு ஆள் 40 பேர்னு சொல்கிறான். ஒரு ஆள் எண்ணிக்கையே இல்லை, அவ்வளோ பேர் செத்துருக்காங்க. செத்தவங்களெல்லாம் அப்படியே தூக்கி 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 ஆற்றுல போடுறாங்களாம். எவ்வளவு வேதனை. கடவுளுக்காக கடவுளை அந்த தெய்வத்துக்காக தான் போகிறாங்க. சத்தியம் தெரியல. இன்றைக்கி நாமெல்லாம் எவ்வளோ பாக்கியவான்கள். நம்மளும் அவங்கள போல் ஒரு காலத்தில் இருந்தவங்க தானே. நம்ம கண்களை திறந்து இன்றைக்கி எந்த அளவில் நம்ம இருக்கோம். எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நீ கடவுளை தேடி இன்றைக்கி எத்தனை பேர். இன்றைக்கி இந்த திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா 144 சட்டம் போட்டு பெரிய கொந்தளிப்பாக இருக்குது. நான் 50 வருஷம் நான் இருக்கும்போது 10 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா அங்கே போய் சுற்றுவார். என்னை மலையை சுற்றி சுற்றி வருவோம். உண்மையிலேயே வாசல் அங்கிட்டு தான் இருந்துச்சு. அதான் பரன் கொன்றம் அதுக்கு பேர். அங்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த வாசலை திருப்பி இங்கிட்டு வச்சதுனால திருப்பரம் கொன்றம்னு பேர் வந்தது. அதுக்கு முன்னாடி பரங்கொன்றம் தான். முருகா அப்படின்னா முருகான்னு கத்தும். அது ஒளி வீசும்ல, ஒளி அடிக்கும்ல. எங்கள் அப்பா எனக்கு முடிய வளர வளர மொட்டை எடுத்துக்கிட்டு அங்கே வந்து குலதெய்வமாக சுற்றி வந்தவங்க நாங்கள். அங்கே அதுக்கு பிறகு அப்படியே வந்ததுனால தான் உங்களுக்கெல்லாம் தெரியும், பாண்டிய மன்னர் ஆட்சியில் வந்து உக்கிரபாண்டி வீரபாண்டின்னு சொல்லி சுந்தரபாண்டி அந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டின்னு கூட எம்ஜிஆர் இந்த படம் எடுத்தார். கடைசியில் அவர் எடுத்த படம் அதுதான். முத பிரபலமானது மதுரை வீரன், கடைசியில் முடித்தது மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். ரெண்டுமே மதுரை தான், புகழ் வாய்ந்தது. அந்த நகரம்தான் நம்ம மதுரை மாவட்டம். டெல்லி சுல்தான் ஆட்சி அதுக்கு பிறகு வந்திருக்கு. வந்து அவங்க ஆட்சியில் தான் அந்த சிக்கந்தர்னு சொல்லி பாசான்னு ஒருவர் அங்கே மலையில் நின்று வேவு பார்க்குறதுக்காக அங்கே இருந்திருக்கிறாரு.
அந்த நேரங்களில் ஏகப்பட்ட சேதங்கள் அப்படிலாம். ஏன்னா தூரத்தில் மலையில் இருந்தால் தான் எதிரிகளை பார்க்க முடியும். பொதுவாக மலைகளில் தான் பொதுவாக இருப்பாங்க. இந்த திண்டுக்கல்லையும் அந்த மாதிரி ஒரு கோட்டை இருக்கும் மலையை சுற்றி. அந்த அர்த்தம் தான் அந்த வந்து சிக்கந்தர் இருந்திருக்கிறாரு. அப்புறம் பின்னாடி காலத்தில் வந்து நாயக்கர் படையெடுப்பில் வந்து அவங்களெல்லாம் இது பண்ணிவிட்டு 14ஆம் நூற்றாண்டு, நான் சொல்கிறது 14ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் படையெடுப்பு வந்து அதன் பிறகு திருமண நாயக்கரை ஜெயிச்சு அவரை வச்சுட்டு தான் அவங்க போனாங்க. அப்புறம் நாயக்கர்கள் தான் ஆண்டாங்க. அதன் பிறகு தான் அப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி வந்தது. வந்து சுல்தான், டெல்லி சுல்தான் இங்கே ஆண்ட மாதிரி சென்னையிலையும் ஆற்காடு நவாப்புன்னு சொல்லி தமிழகம் முழுவதும், இந்த தென்பகுதி முழுவதும் வரி அவருக்கு தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வரியை அதிகமாக கடன் கொடுத்து வரி கட்ட முடியாதனால தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அவங்க மாற்றி விட்டாங்க 18ஆம் நூற்றாண்டில். அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த வரியை வசூல் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து குட்டி குட்டி அரசர்களுக்கெல்லாம் இது பண்ணி கட்டபொம்மை அதை கொடுக்க மறுத்து சண்டை போட்டு அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அது பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி அப்படியே ஊண்டிட்டாங்க. பிழைக்க வந்தவங்க தான், வியாபாரம் நடத்த வந்தவங்க தான் அப்படியே ஊண்டி அதிலிருந்து நம்ம விடுதலை பெற்று இன்றைக்கி நம்ம ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடாக, பன்முகைத்தன்மையோட ஒரு சிறப்பு வாய்ந்த நாடாக இது இருக்குது. அதனால் முஸ்லீம்களுக்கு தான் சொந்தம்னு உரிமை கொண்டாட முடியாது, இந்துக்களுக்கு தான் சொந்தம்னு உரிமை கொண்டாட முடியாது, கிறிஸ்தவங்களுக்கு தான் சொந்தம்னு கிறிஸ்தவங்களும் உரிமை கொண்டாட முடியாது. அந்த மூவண்ண கொடி 3 மதத்துக்குள்ள அடையாளம் தான். ஆகவே எம்மதம் சம்மதம், மதசார்பற்ற நாடு. அந்த திருப்பரங்குன்ற சன்னிதானத்திலே ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது. நம்ம வேதமணி ஐயா பெரிய சர்ச்சு கட்டி வச்சுருக்கிறார், இயேசுவே மெய்யான தேவன்னு. அப்புறம் இந்த பக்கம் மசூதி இருக்குது, மேலே வந்து சிக்கந்தர் இருக்குது, உள்ள முருகன் கோயில். எல்லாம் எல்லா மதங்களும் சேர்ந்து இப்போ இத்தனை வருஷம் வந்து 1920 லண்டனில் ஒரு கேஸ் நடந்து அவங்க எல்லாரும் ஒன்று போல சமமாக இருங்கன்னு அன்றைக்கே திருப்பி கொடுத்துருக்காங்க. அந்த நகல் இருக்குது, ஹைகோர்ட் நகல். இன்றைக்கி இந்த மத வெறியர்கள் வந்து தூண்டி விட்டு, இருக்கிற ஜனங்களை தூண்டி விட்டு கலகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க, ஐயா நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம். திருப்பரங்குன்ற பொதுமக்களை கேட்டால் யாரும் எங்களுக்கு என் மாமா மச்சானா பழகிறோம் ஐயா, அவங்க பிரியாணி கொடுப்பாங்க, நாங்கள் தீபாவளிக்கு இதை கொடுப்போம், நாங்கள் தை பூசத்துக்கு கொடுப்போம், அவங்க வருவாங்க, எல்லாம் தாய் பிள்ளையோ, நாங்கள் எங்களுக்குள்ளே சண்டையே இல்லையா, ஒற்றுமையாக தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, மதவெறியர்கள், மதவாதிகள் அவங்கள தூண்டி விட்டு அமைதியாக இருக்கிற ஊரை ரணகலமாக்கி அங்கே சண்டையிட்டு அதில் குளிர் காயணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அது கருநாகம், ஜாக்கிரதையாக இருங்க தமிழக மக்களே. இதை கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு வீட்டில் பள்ளி இருக்கலாம், பாச்சா இருக்கலாம், மூட்டை பூச்சி கூட இருக்கலாம், கருநாகன் இருக்கலாமா? அதுதான் மதவெறி. கருநாகத்தை நம்ம தமிழகத்தில் இருக்க விடக்கூடாது. அது ஏற்கனவே அண்ணாவால், பெரியாரால், அம்பேத்கரால், புரட்சி வீரர்களால் பண்படுத்தப்பட்ட மண்ணாக இருந்ததுனால அந்த அந்த மத வெறியர்களை அன்னைக்கே எதிர்த்தாங்க. மதவெறி மோசமானது. மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டது எந்த வெறி? அவர் எல்லாரும் சமமாக இருங்கப்பா, எல்லாரும் சேர்ந்து தான் போராடினாங்க, ஒற்றுமையாக இருங்கன்னு சொன்னது காரணம். இப்போ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லி துப்பாக்கி வச்சு கோச்சேன். 1947 சுதந்திரம், 48 கொள்கிறான். வெள்ளைக்காரன் சொல்கிறான், ஏன்ப்பா நாங்கள் இருந்திருந்தாலும் பாதுகாத்திருப்போமே. ஒரு கிழமை பாவம் நாட்டுக்காக போராடினவனை அவனை போய் இப்போ பெரிய வீர மாதிரி சுட்டு அவனை கொண்டுட்டீங்களேன்னு எவ்வளோ பெரிய காரியம். மதவெறி மோசமானது. யூதர்களுக்கு அதே வெறி இருக்குது. இதை விட மோசமானது யூதர்கள். இயேசுவையே சிலுவையில் அறிஞ்சு கொள்ளக்கூடிய அளவில் அந்த மதவெறி தான். இயேசு என்ன பாவம் செஞ்சார், என்ன குற்றம் செஞ்சாரியா, எந்த தப்பு செஞ்சார்? பிலாத்தில் விசாரிக்கும் போது, பிலாத்து இடத்துல என்ன தவறுன்னு விசாரிக்கும் போது நியாயமான கிரிமினல் குற்றம் எதுவுமே இல்லையே. எந்த குற்றமாக வருமா? முகாந்திரம் இல்லாமல் அநியாயமாக வர. சரி, சிலுவையில் அரைஞ்சாலும் கூட அதுக்கு முன்னாடி ராத்திரியில் எவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க, எவ்வளோ சித்திரவதைப்படுத்துகிறாங்க, எவ்வளோ அடி அடித்தாங்க. என்ன தப்பு செஞ்சார்? பொறாமை, எரிச்சல், மதவெறி நமக்கு வந்துடக்கூடியது. ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடாது.
வரக்கூடாது. ஒரு சகோதரர் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க. ஒரிசாவில் ஜீப்போடு எரிச்சாங்களே ஆர்எஸ்எஸ், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அது பழைய ஏற்பாடு முறை. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண், அடிக்கு அடி. அது நியாயம்தான். நீங்கள் கேட்குறது தப்பு இல்லை, நியாயம்தான் கேட்குறீங்க. அதுக்கு தான் நியாய பிரமாணம்னு பழைய ஏற்பாட்டில் பேர். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்கிறார், நான் சொல்கிறேன்னு சொல்கிறார். ஆகவே நம்ம பேசுகிறது நியாயம்தான். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா விட வந்துடும். இயேசு என்ன சொல்கிறாரு? பகைவர்களை நேசிங்க, ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுங்க. ஒருத்தன் உங்ககிட்ட வந்து தகராறு பண்ணால் அந்த இடத்த விட்டு போயிருங்க, ஓடி போங்கன்னு சொல்கிறார். தகராறு இப்போ ஒரு வீட்டில் வரக்கூடாதுன்னா ஓடி போயிருங்க. இயேசு ஒரு கிராமத்துக்கு போகும்போது வரக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. சமாரியா கிராமம் சண்டையாக போட்டார், சரின்னு போயிட்டார், அங்கே சண்டை போடலை. அதனால தான் பின்னாடி சமாரியா ஸ்திரீ ஒரு பொம்பளையால் அந்த ஊரே ரசிக்கப்பட்டு எல்லாம் மனம் திரும்பி விசுவாசிகளானாங்கன்னு இருக்கு. யோவான் 4:42 போட்டிருக்கு, ஸ்திரியே உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவர் வார்த்தையை நேரடியாகவே கேட்டோம், உண்மையிலேயே அவர் வருகிறவரால் தேவகுமார், உலக ரட்சகர் தேவகுமார் என்று இன்றைக்கு அறிஞ்சிருக்கோம். 2 நாள் அங்கே இயேசு தங்குறாரு, சாப்பிடாமையா இருப்பார். ஜாதி மதத்தை இயேசு பார்க்கல. அன்னைக்கே எதிரியாக நினச்சிருந்தா அந்த ஊர் ரசிக்கப்பட்டிருக்காது. சமாரியா பொம்பளை சாதாரணமாக ஒரு மனுஷன் தீர்க்கதரிசின்னு சொல்லி கடைசியில் கிறிஸ்து ஒரு வருவாரேன்னு சொல்லும் போது ஒரு இடத்துல பேசுகிற நானே அவர்ன்னு சொல்கிறாரு. அந்த அளவில் உலக ரட்சகர் என்று விளங்க பண்ணுவதற்கு எல்லாரையும் நம்ம நேசிக்கத்தான் வேணும், எல்லாரையும் அன்பு கூர்ந்து தான் வேணும். ஒரே ஒரு எதிரி பிசாசி தான், தெரியுமா உங்களுக்கு? 1 பேதுரு 5:8 போட்டிருக்கு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி எதிராளியாகியன்னு அப்போ பேதுரு சொல்கிறான். நமக்கு எதிரி பிசாசி தான். அப்போ மனுஷனை எதிரிகள்னு போட்டிருக்க, அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த எதிரி இவனை தூண்டி விட்டு இவன் நமக்கு எதிரி ஆக்குறான். ஏன்னா அவன் வந்து மாம்ச ரத்தம் உள்ளவன் இல்லை, அவன் ஆவியாக இருக்கான். இவன் மாம்ச ரத்தம் இருந்தால் தானே நம்மளை அடிக்க முடியும். இவனை ஏறி விட்டு நம்மளை அடித்தாதான் அவன் ஆசை நிறைவேறும். அதனால் நம்ம யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. பவுல் சொல்கிறான், எபேசியர் 6 போட்டிருக்கு 11-12. அதனால் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல அப்படின்னு போட்டிருக்கு. துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமனங்களும் பொல்லாத ஆவிகளையும் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? அதுதான் போராட்டம். அவன் எய்தவனுக்கு அம்பு நோகுவானே. ஒரு காலத்தில் சவுலாக இருக்கும்போது எப்படி இருந்தான்? எவ்வளோ எரிச்சல், அவனை கொன்று குதறில் கூட அளவில் கோபம் வருது. ரசிக்கப்பட்ட பிறகு நம்ம உயிரே ஆகா பவுலை போல வருமானு சொல்கிறோம். காரணம் என்ன? அவன் உடம்பா? சொல்லுங்க. அவன் இருதயத்தில் பிசாசி இருந்தான். இப்போ காயின் ஆபேலை கொலை செஞ்சான் இருக்குல்ல, உண்மையிலே காயின் ஆபேலை கொலை செய்யலை. 1 யோவான் 3:12 போட்டிருக்கு, யார் கொலை செஞ்சாங்கன்னு போட்டிருக்கு. படிக்கிறீங்களா? 1 யோவான் 3:12. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல். அவன் எதனால கொலை செஞ்சான்? பொல்லாங்கினால் உண்டாயிருந்து கொலை செய்தான். பொல்லாங்கன் யாரு? சாத்தான் தானே. பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால தான் இயேசு யோவான் 8:44 பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ குலபாதகன்னு சொன்னார். சாத்தானை தான் சொன்னார். அவன் ஏவி விடுறான், தூண்டி விடுறான், இவன் செய்கிறான். இப்போ இந்த பாபகுத்து படத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த சினிமா காலத்துக்கு முன்னாடி பாபகுத்துன்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. சண்டை நடக்கும், பாட்டு பாடுவான், ரிக்கா டான்ஸ் ஆடுவான், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே அங்கிட்டிருந்து ஒருத்தன் என்ன செய்வான், ஆட்டிக்கிட்டு இருப்பான் நூலை வச்சு. நமக்கு அவனை தெரியாது, இந்த பொம்மை ஆடுறதுன்னு தான் நம்ம நினைப்போம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது உட்காந்து பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏற்கிறவன் தெரியாது,
அந்த பொம்மை தான் தெரியும் நமக்கு. ஆட்டுவித்தால் யார் ஒருவன் ஆனாதோட கண்ணான்னு சொன்ன மாதிரி ஆட்டு வைக்கிறான் பிசாசி. பேச வைக்கிறான், குடிக்க வைக்கிறான், கொலை செய்ய வைக்கிறான், வெட்ட வைக்கிறான், அவன் செய்கிறான். அதனால தான் இயேசு மாம்சத்தை மாத்திரம் கொல்லவர்களுக்கு பயப்படாதீங்கன்னு சொன்னார். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம். இந்த ஆவிக்குரிய சிந்தை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அப்படி நம்ம பதிலுக்கு பதில் நினைக்க மாட்டோம். இல்லாததுனால அப்படி ஒரு புரிதல் வருது. அது பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியம். வெட்டுக்கு வெட்டு, சண்டைக்கு சண்டை, அடித்தானா எல்லாத்தையும் அழி, எல்லாம் குடும்பத்தையும் அழி, சின்ன பிள்ளைகளை வெட்டு குத்து. அந்த காலம் வேறு. நம்ம கிறிஸ்துவிய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் வரக்கூடியதுனால நம்ம ஆவிக்குரியவங்களாக இருக்கணும். மாம்சத்துக்குரியதே யோசிக்கிறான், ஆவிக்குரியதை யோசிக்கிறான். நீங்கள்லாம் ஆவிக்குரியவங்களாக இருப்பதுனால ஆவிக்குரிய வகையில் நம்ம இந்துக்களையும் முஸ்லீம்களையும் மற்ற மதங்களையும் பார்க்கணுமே தவிர எழுத்தின்படி மாம்சத்தின்படி போர் செய்கிறதுக்கு நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆகவே பாருங்க, ருசி பார்த்த உடனே டக்குன்னு விலையேறப்பெற்ற ருசி உள்ள ரசமாக மாறிடுச்சு. இதுதான் புதிய ஏற்பாடு. புதிய ரசம் புதிய ஏற்பாடு, பழைய ரசம் பழைய ஏற்பாடு. நீங்கள் புது ரசம் உள்ளவங்களா பழைய ரசம் உள்ளவங்களா? நீங்களே எண்ணி பாருங்க. புது ரத்தத்தால் நிரப்பப்பட்டவங்களா பழைய ரத்தத்தால் நிரப்பப்பட்டவங்களா? பழைய ரசத்தாலே. ஆகவே நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. 10ஆம் வசனம் கீழே நல்ல ரசம்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நல்லவர். பிசாசி சொல்கிறாயா? பிசாசி சொல்கிறான் நீ பரிசுத்தர். சொல்கிறது யாரு? பிசாசி. நீ தேவனுடைய பரிசுத்தர். இயேசு அதட்டுறாரு. என் பிள்ளைங்க சொல்லட்டும். அது நீ என்ன, நீ சொல்கிறதுக்கு நீ யார்? என் பிள்ளைகள் அதை சொல்லட்டும். பிள்ளைகள் சொல்லும் போது இயேசு தடுக்கலை, பிசாசி சொல்லும் போது தடுத்தார். பிசாசி சொல்கிறதுக்கு அவனுக்கு ரைட் இல்லை, அதில் பிரியப்பட மாட்டார். நாம் சொல்லணும் என் இயேசு பரிசுத்தர். அல்லேலூயா. என் இயேசு நல்லவர், என் இயேசு ருசி உள்ளவர், மணவாளன், இப்படி சொல்லணும். இவ்விதமாக 11ஆம் வசனம், இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் என்ன செஞ்சாங்க? ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த விசுவாசத்தை இயேசு தொடங்குகிறார். முதல் அற்புதத்தை எப்படி தொடங்கினாரோ, சீசர்களிடத்தில் விசுவாசமும் இயேசுவால் முத தொடங்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேற, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேற. இதை புரிஞ்சுக்கிங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் யூதர்களை பார்த்து, சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, தேவனிடத்தில் விசுவாசம் பாருங்க, என்னிடத்திலையும் விசுவாசம் பாருங்க. தேவனிடத்திலே விசுவாசமாக இருப்பது பழைய ஏற்பாடு, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கன்னு சொல்கிறது புதிய ஏற்பாடு அல்லது இயேசுவால் தொடங்கப்பட்ட விசுவாசம். இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஆதாரம் இருக்குது. பழைய ஏற்பாடு அதுலேயே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியல்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த அதிகாரத்தையே விசுவாச பட்டியல் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விசுவாச பட்டியலில் உள்ள பழைய ஏற்பாடு விசுவாசம் நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்குன்னு சொல்லி தொடக்கும் போதே அந்த விசுவாசத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விசுவாசத்தில் வந்தவன் அடேங்கப்பா, அங்கே ஆபேல் வர்றான், அங்கே ஆபிரகாம் வர்றான், சாராள் வர்றான், ஏனோக்கு வர்றான், நோவா வர்றான், மோசே வர்றான், இஸ்ரவேல் வர்றான். எல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஏகப்பட்ட ஆளுங்க வர்றாங்க. கடைசியில் 39:40 ஒரே அடி. படிங்க அதை. இவர்கள் எல்லாரும், அவங்க யாருன்னு பின்னாடி உள்ளது லிஸ்ட் படிச்சுக்கங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நல்ல சாட்சி பெற்று நல்ல ஒரு ஒழுக்கமாக வாழ்ந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்கன்னு ஒரு அடி. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையலை. 40ஆம் வசனம் படிங்க. அவர்கள் நம்மை அல்லாமல், அவர்கள்னா யாரு? நம்ம என்ன யாரு?
அவர்கள் என்ன பழைய ஏற்பாட்டுக்காரன், நம்ம என்ன யாரு கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே உனக்கு தெரியலன்னா நீ என்னடா கிறிஸ்தவன். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி, கவனிங்க அந்த வசனத்தை, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக முன்னதாகவே நியமிச்சிட்டாருன்னு இருக்கு. அந்த நமக்குன்னு சொல்றது கிறிஸ்தவன். உலகத்தோற்றம் முதல் கிறிஸ்துவுக்குள்ள நம்மை தேவன் தெரிந்து கொண்டார்னு சொல்றது இன்னைக்கு நீ கிறிஸ்தவனா வந்ததுனால இல்லை, உலகத்தோற்றம் முன்பே நம்ம தெரிந்து கொண்டார். யூதர்கள் இஸ்ரவேலர்ல முன்னோடி இல்லை, நம்ம தெரிந்து கொண்ட நம்ம தான் முன்னோடி. இந்த ரகசியம் புரிஞ்சுக்குங்க. இது அவங்களுக்கு யூதர்களுக்கு தெரியாது, நாங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, மாம்சத்தின்படி சொல்லுவாங்க, தெரியாதவங்க தானே. அவர்கள் நம்மை எல்லாமும் பூர்ணராகாதபடி, அப்போ பூர்ணர் இருந்தால் நம்ம தான், அவங்க நம்மை விட பூர்ணர் அல்ல. நம்மை விட பூர்ணம் இல்லாத யூதர்களை, இஸ்ரவேலர்களை பூர்ணப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு மாதிரியா, முன்னோடியா, வழிகாட்டியா அவங்கள மணிக்கணக்கில் பேசலாமான்னு தான் கேட்குறேன் இன்னைக்கு உங்கள்கிட்ட. பதில் சொல்லுங்க. எந்த போதராலும் சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க. ஒரு பூர்ணப்பட்டவனை பூர்ணப்படாதவனை உதாரணம் காட்டி அவன் வாழ்க்கையை காட்டி அவன் வழியை பின்பற்றி அவன், அதுதானே நான் கோபம் வருது எனக்கு. இத்தனை வருஷமா எவனுக்கு விளங்கலையா ஐயா, இப்போ விளக்கி சொல்லியே விளங்கலையே. 3 நாளாக கன்வென்ஷன் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு அம்மா சொல்லுது, விளங்கலை பாஸ்டர், ஒன்றுமே விளங்கலை பாஸ்டர். இவ்வளவு எளிய முறையில் சொல்லியாம்மா விளங்கலை பாஸ்டர்னா நீ விளங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். இவ்வளோ எளிய முறையில் சொல்லி விளங்கலைன்னா நீ எப்படி விளங்க போகிற? 2 தீமோத்தேயு 3:7 போட்டிருக்கு, எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை உணராத கூட பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் கள்ள தீர்க்கதரிசியை போய் அவங்கள வசப்படுத்துவாங்கன்னே போட்டிருக்கு. நீ ஒன்றுமே நீ ஒரு உணர்வு இல்லாமல் நீ இருந்தீன்னா உன்னை எப்படிடா பிசாசு ஏமாத்தாம இருப்பான்? நம்மை விட பூரணர்கள் பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் அல்ல நம்மை என்பது கிறிஸ்தவன். ஆகவே அந்த கிறிஸ்தவங்கிட்ட இயேசுவே தொடங்குறாரு விசுவாசம், இயேசுவே முடிக்கிறாரு. 12:1 படிங்க, எபிரேயர் 12:1. ஆகையால் என்னையா சொல்ல வர்றேன், கடைசியில் பேசி இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன மாதிரி என்னையா சொல்ல வர்றேன்னு கேட்டா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை, மேகம் போன்றா அந்த 11ஆம் அதிகாரத்தில் இத்தனை சாட்சிகளை சூழ்ந்து கொண்டு இருக்க. பாரம்னா நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் பாரமாகிய நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்தவங்களை சுற்றி நெருக்கியிருக்கிற அபாயங்கள், ஆபத்துகளை இதெல்லாம் தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் வேகமாக ஓடுங்கள், பொறுமையோடு ஓடக்கணும். ஆகவே 2 விசுவாசம். அந்த விசுவாசம் பூர்ணப்படாத விசுவாசம், மேகம் போன்ற விசுவாசம், அதை ஒளிந்து போகிற விசுவாசம். இயேசு புதுசாக தொடங்குறாரு. பழைய ஏற்பாட்டில் இயேசுவே வரலையே, இங்கே இயேசு தொடங்குறாரு, இவரே முடிக்கிறார். தொடங்குற இடம் கானாவூர் கல்யாணம், சீசன் விசுவாசமானாங்கன்னு இருக்கிற அங்கே தொடங்குறாரு, கல்யாணத்தில் முடிக்கிறாரு. இங்கே தொடங்குறாரு, அங்கே முடிக்கிறாருயா. ஆட்டுக்குட்டியான கல்யாணம் அங்கே போட்டிருக்கு. வெளிப்படுத்துகிற விசேஷம் 19:7 அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள், இதோ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. கல்யாண வீட்டில் தொடங்கி கல்யாண வீட்டில் முடிக்கிறாருன்னா அது அர்த்தம் என்னென்னா, அவர் அங்கே தான் நேரடியாக முகமாக பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நான் விசுவாசிக்கிறேன்னா, பார்த்துட்டு விசுவாசிக்க வேண்டியது என்ன இருக்குது? பார்த்துட்டு இல்லை, அங்கே விசுவாசம் தேவையில்லை. இங்கே தான் விசுவாசம் இவங்க பார்க்கல, அவருடைய அற்புதத்தை பார்க்கல, இப்போ தான் பார்க்குறாங்க, இப்போ தான் தொடங்குது. இங்கே தொடங்குறாரு, அங்கே முடிக்கிறாரு. இதுதான் இந்த ஆவிக்குரிய காரியம். ஆகவே விசுவாசம்னு எங்கெங்கே பைபிளில் வருதோ அது பழைய ஏற்பாட்டு விசுவாசமா, இயேசு கிறிஸ்து தொடங்கின விசுவாசமா என்பதை செக் பண்ணிக்கங்க. எல்லாரையும் மொத்தமாக விசுவாசம்னு சொல்லிடாதீங்க. இன்னொரு சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டு விசுவாசம் தேவனை விசுவாசிப்பது.
நம்பப்படும் உறுதியும் காணப்படாத வகையில் உள்ளது. காணப்படாத அந்த கடவுளை விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். அதனால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றாங்க. அந்த லிஸ்ட்டு புதிய ஏற்பாட்டை இயேசு தொடங்கின விசுவாசம் என்ன விசுவாசம்னா, என்ன விசுவாசம்னா இயேசுவ தேவகுமாரன் விசுவாசிக்கிற விசுவாசம். கிறிஸ்துவை தேவகுமாரன் விசுவாசிக்கிறது நன்றி. உலகத்தை ஜெயித்தவன் யார்? ஐயோ 1 யோவான்ல 5 அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. 1 யோவான்ல 5:5 5ஆம் வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயித்தவன் யாரு? கேள்விக்குறி. யாருமே கிடையாது. இயேசுவ தேவகுமாரன் விசுவாசிக்கிற அதுதான். அந்த 1ஆம் வசனம் படிங்க. 5:1 இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான்னு போட்டிருக்கு. அப்போ இயேசுவ கிறிஸ்துன்னு சொல்லி யூதர்கள் நம்பலை. கிறிஸ்துன்னா தேவகுமாரன் அர்த்தம். தேவகுமாரன் அர்த்தம். கிறிஸ்துன்னு சொன்னாலே தேவகுமாரன் தான். அந்த கிறிஸ்து இனிமேல் தான் வரப்போகிறாரு, இவர் கிறிஸ்து கிடையாதுன்னு சொல்லி இயேசுவை அன்றைக்கே புறக்கணித்தாங்க. அதான் இயேசு சொன்னார், என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் என்னை நீங்கள் நம்பலை, இன்னொருத்தன் சுய நாமத்தில் வருவான், அவனை தான் நீங்கள் நம்ப போகிறீங்கன்னு சொல்லி அன்னைக்கே சொன்னார் அந்தி கிறிஸ்துவை பற்றி. அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவனைத்தான் ஏற்றுக்கிற போகிறாங்க. அது இந்த காலத்தில் வரப்போகுது. இந்த ட்ரம்ப் பாட்டு ஆரம்பிச்சிருச்சுல, இதெல்லாம் கொடூர காலமாக தான் போகுமே தவிர இனிமேல் சமாதானத்துக்கோ நல்ல இதுக்கோ வராது. நாட்டுக்கு நாட்டு இப்போ பொருளாதார யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. வரியை ஏற்றிட்டான், எல்லா நாடுகளும் பகவி ஆயிடுச்சு. 200 பேருக்கு மேலே இந்தியாவை முறை இல்லாமல் நீ இதை குடியேறுக்குன்னு சொல்லி ஏரோப்ளேனில் அனுப்பி வந்த உடனே ஒரு டயம் வேணாமா, ஒரு மாதம் 2 மாதம் வேணாம், வந்த உடனே போகலான்னு சொல்லி இப்போ 200 பேருக்கு மேலே ஏற்றி விட்டால் போங்களான்னு இன்னும் ஒவ்வொன்றா அனுப்ப போகிறான் போல் இருக்கு. ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை தான் இருக்கே தவிர இனி வர்றது நல்ல காலமோ ஆசீர்வாதமோ கிடையாது. கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக 2 தீமோத்தேயு 3 இருக்கு. அந்த கொடிய காலங்கள் தான் இப்போ வந்துருச்சு. அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். ஆகவே கிறிஸ்துவை இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவன் எல்லாமே வேறு யார் பொய்ய? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. யூதர்கள் இன்ன வரைக்கும் இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்லலை. கவனிங்க, கிறிஸ்துன்னா தேவகுமாரன், டெடிகேட் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அர்த்தம். சங்கீதம் 2:6 என் ராஜாவை சீயோனிலே அபிஷேகம் பண்ணி வச்சேன்னு சொன்னார். அந்த ராஜா தான் அதில் 12ஆம் வசனத்தில் குமாரனும் கோபம் கொள்ளாமலும் நீங்களே வழியில் அழியாமலும் அடிக்கும்படி அவர் முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்தில் அப்படி கோபம் பற்றி எரியும். அவர் அண்டி கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் போட்டிருக்கு. கொஞ்ச காலம்தான். இயேசு சும்மா சாதாரணமாக அகிம்சையிலேயே நிற்பார்னு நினைக்காதீங்க. கம்பு எடுத்துட்டாருன்னா அவ்வளோதான். அவரை எவனும் நிறுத்த முடியாது. இன்னைக்கு பொறுமையாக இருக்கார். அதான் பொறுமையோடு ஓடக்கணுவோம்னு சொல்கிறாரு. இயேசுவை தேவகுமாரன் நம்புறதை விட உனக்கு என்னடா இருக்கு? எத்தனையோ பேர் அறியாமல் செத்துட்டாங்க, வச்சுட்டாங்க. காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அறியாமையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அறிஞ்சிக்கங்கய்யா, நான் தான் தேவகுமாரன் சொன்னால் இல்லாவிட்டால் அக்கினிக்கு தான் போவீங்கன்னா இது அந்த நேரத்தில் நம்பாமையாக இருப்பான். திமுரு பிடிச்சவன் தான் வேணுமுன்னு அக்கினிக்கு போவானே தவிர அதுலேயே திமுரு அகராதி மத வெறியில் ஒருத்தன் இருக்கான் பாருங்க. அதில் கூட 2வது வாய்ப்பில் கூட அகராதி பண்ணவன் திமுரு மத வெறி உள்ளவன் தான் அக்கினிக்கு போவான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்படியா இயேசுவே நீங்களா தேவகுமாரே, நீங்களா இறைவன், அவனுக்கு ஏன் பாவத்துக்கு நீங்கள் தான் மறிச்சிங்களா, நீங்கள் ரத்தம் நீங்கள் தான் சிந்தினீங்களா? நம்பாமல் எப்படியா இருப்பான்? நல்லவன், உண்மை உள்ளவன், கடவுளை உண்மையாக தேடினவன் எப்படியா? ஒருவேளை தெரியாவிட்டாலும் தெரிய வரும்போது நம்பித்தான் ஆகணும். அந்த ஒன்றில் தானே ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கு. யோவான் 3:18 படிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ கெட்டு போகாமல் நித்திய எப்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு உலகத்தில் போட்டுருக்கு. 17ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்காமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். உலக நாடுகள் எல்லாம் 18 அதான் முக்கியம். அதை மனப்பாடம் பண்ணிக்கிங்க. 18 படிங்கம்மா. இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் விசுவாசிக்கிறவன்
தண்டனை அவனுக்கு வராது. எவனா இருந்தாலும் சரி அவனுக்கு தண்டனை வர, அக்கினி கடலுக்கு போக மாட்டான். எவன் இயேசுவ தேவகுமாரன்னு நம்பலையோ, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் அவன் விசுவாசம் உள்ளவனா இராத அந்த ஒரே காரணத்தில் அவன் தண்டனை பெறான். அவன் பாவியாக இருப்பதற்காக தண்டனை பெறல. அது முதல் புரிஞ்சுக்குங்க. பாவம் செஞ்சிட்டான், அக்கிரமம் செஞ்சிட்டான், அதனால நரகத்தில், அப்படி கிடையாது. பாவத்துக்குரிய தண்டனை கிரயமெல்லாம் இவர் செலுத்திட்டார். அந்த பாவத்துக்கு அவன் அக்கினி கடலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி. இப்போ ஹோட்டலில் டோக்கன் கொடுத்தாச்சு, சாப்பிடாமல் இருந்தால் யார் குறை? டோக்கன் வாங்கினவன் குறை தானே. இவன் சாப்பாடா நான் சாப்பிட்றது? இது சாக போகிறேன், உங்கள்கிட்ட காசும் இல்லை, கொடுக்க வழியும் இல்லை, உயிர் போகுது, மயக்கம், பசி, இலவசமாக டோக்கன் கொடுக்குறேன் சாப்பிட்றான்னா, நல்ல சாப்பாடு நல்ல அதில் நன்றி சொல்லி சாப்பிட்றத விட்டுட்டு இவன் கொடுத்து நான் சாப்பிட்றான், செத்தாலும் பரவாயில்ல சாப்பிட மாட்டேன்னா அவர் சாகிற தவிர வேறு என்ன இருக்கு? கடைசி நேரத்தில் கருண மனு வருது, எங்கள் ஜனாதிபதிக்கிட்டேருந்து வருது ஒரு தூக்கு கைதிக்கு. அப்படி ஒன்றும் நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, சாகிறேன்டா. கட்டப்பைமே அப்படி தான் செத்தது. துறை வருதுயா, அங்கேருந்து எழுதிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுங்க, இவன் மன்னிப்பு கொடுத்து நான் சாகணுமான்னு அவனாக கையில் போட்டு தூக்கிட்டானோ. கட்டவமலை எவனும் தூக்கு போடல, அவனா செத்தது தற்கொலை தான். வீரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, அநியாயமாக தான் அக்கினிக்கு போகிறாங்களே தவிர இயேசு மனப்பூர்வமாக யாரையும் அக்கினிக்கு அனுப்ப மாட்டார். அப்படிப்பட்டவர் அல்ல. ஜனங்க ஐயோ கதற அதெல்லாம் திமிரில் போய் விழுகுறான். அது ஒரு ரகசியம் சொல்கிறேன். அதில் 19, அதுலேயே 19 பாருங்கள். ஒளியானது உலகத்திலே, படிங்கம்மா, உலகத்திலே ஒளியானது வந்திருந்தும் மனுஷனுடைய செயல்பாடுகள் ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்கிறதுனால அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த தண்டனைக்கு அக்கினி கடலுக்கு போகிறதுக்கு அதுதான் காரணமே தவிர தேவன் காரணம் இல்லை. அவன் பாவி அயோக்கிய சாபம் இயேசுவை கும்பிடல, அதுக்கு தான், அந்த அர்த்தமே அல்ல. அப்போ யார் பரலோகத்துக்கு போகிறான்? படிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் எவவே அங்கே ஆத்துமாவில் கூட பொல்லாப்பு செய்கிறான் பாருங்க. நரகத்துக்கு போகிறான், அதில் கூட மனம் திரும்ப அவனுக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருந்தும் இல்லை, அவன் பயன்படுத்தாமல் அவன் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி இவனுக்கு தாயா தண்டனை. தண்டனை யாருக்கு இல்லை? படிங்க. சத்தியத்தின்படி செய்கிறவனும் அவன் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, சத்தியத்தின்படி செய்கிறவன் தன்னுடைய செயல்பாடுகள்லாம் தேவனுக்குள்ளாக கடவுளுடைய வழியிலே நடக்கணும் என்பதற்காக அவன் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு அவன் ஒளியினிடத்தில் வருகிறான். அவங்கிட்ட இடல் ஒன்றும் இல்லை. அந்த ஒளி தான் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசுவின் விசுவாசம், தேவகுமாரன் இயேசுவை விசுவாசிச்சாலே போதும். ரொம்ப ரொம்ப இல்லை, ரொம்ப. நீ தேவகுமாரத்தில் விசுவாசமாக இருக்கிறாயான்னு ஒரு குருடைய சுகமானவனை இயேசு கேட்குறாரு யோவான் 9ஆம் அதிகாரத்தில். நான் விசுவாசமாக இருக்கிற அளவில் அவர் யாருன்னு கேட்குறான். உன்னுடனே பேசுகிறேன் நானே அவர். அல்லேலூயா. நேச்சர். இயேசுவ தேவகுமார்னு சொன்னதுனால தானே சிலுவிலே அறைஞ்சாங்க. ஒரு ரோம போர்ச்சவனுக்கு தெரியுது, நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது இவர் உண்மையிலே தேவகுமாரன் தான். அவன் சொன்னான். ரொம்ப 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 ஈஸி. ரட்சிப்பு ரொம்ப ஈஸிங்கய்யா, ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரோமர் 10:9 படிங்க. இல்லைம்மா, ரோமர் 10:9.
என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தா அவ்வளவுதான். பழைய ஏற்பாடு படிக்கணும்னு தேவையில்லை, வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை. ரொம்ப 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 பக்கம் ஐயா. ஒரு ஜானில் இருக்குது, இங்கே விசுவாசிக்கணும், இங்கே அறிக்கையிடணும். ஒரு ஜானில் இருக்குயா ஒரு ரட்சிப்பேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. அதைத்தான் இயேசு தொடங்கினார். அதைத்தான் பரலோகத்தில் காணா ஒரு கல்யாணத்தில் தொடங்குறாரு, பரலோக கல்யாணத்தில் முடிக்கிறாரு. ஆதியாகமம் 1:28 ஆசீர்வாதம் என்ற வார்த்தையே ஆணும் பெண்ணும் கல்யாணத்தில் தான், ஆதாம் ஏவாள் கல்யாணத்தில் தான் தேவன் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு தான், அற்புதம் கல்யாண வீட்டில் தான், கடைசியில் முடிகிறதும் ஆட்டுக்குட்டியான கல்யாணம் மணவாட்டி. இதில் ஒரு இணைப்பு இருக்குது பாருங்களேன், எவ்வளவு அருமையாக இருக்குது. ஆகவே அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தாங்க. அப்போ பாருங்கள் 12ஆம் வசனத்தில் யோவான் 2:12 அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும். இங்கே கவனிங்க, அந்த அம்மா வேற, அந்த அம்மாவுடைய பிள்ளைகள் இயேசுவுக்கு அடுத்து பிறந்த சகோதரர்கள் வேற, அவருடைய சீசரும் வேற. இந்த 3 பிரியுது பாருங்கள். சீசர்கள் தான் அவர் சகோதரர்கள்னு சொல்லி ஆர்சிக்காரன் சொல்கிறான், தப்பு அது. சீசர்கள் வேற, இயேசுவின் சகோதரர்கள் வேற. புத்தி உள்ளவன் புரிஞ்சிக்க, அவங்களுக்கு நீங்கள் விலைக்கு சொல்லுங்க. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்த போது இயேசு எருசலேமுக்கு போகிறாரு. தேவாலயத்தில் மாடுகள்லாம் புறாக்கள் எல்லாம் விற்று வியாபாரம் காசுக்காரர் மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்கான். இயேசு கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி யாவரையும் ஆடு மாடு தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விடுறாரு. காசுக்காரோட பலகையெல்லாம் கொட்டி பலகையெல்லாம் கவிழ்த்து போடுறாரு. புறா விற்கிறவங்களை பார்த்து இவைகளை விட்டு எடுத்து போங்க, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக மாற்றாதீங்க. இன்றைக்கி தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா அசன விழா கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏலம் விடுறோம், எல்லாம் ஏலம்தான். நானும் சிஎஸ்ஐ போதகராக இருந்தவன் தான். அந்த காலத்தில் எனக்கு தெரியல. கோழி ஏலம் போடுவான், அரிசி ஏலம் போடுவான், அவன் முதல் பலன் கொண்டு வந்த கீரை முருங்கைக்காய் முதல் கூட ஏலம் போடுவான். ஐயா, அதெல்லாம் ஒரு வியாபாரம் பண்ணுற இடமாகுது. தேவாலயம் 2 பேர் 3 பேர் கூடினாலே நடுவு இருப்பேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தேவாலயத்தில் வியாபார வீடாக்குறாங்க. என்னமோ ஆசீர்வாதம் தட்டான், அது ஒரு ஒன்று வந்திருக்கு. இப்போ அறிமுகப்படுத்துறது நம்ம பெரிய ஆள் தான். எது தங்கச்சாமி திட்டம். அவர் மகன் அப்பனுக்கு பிறந்த மகன் சும்மாவா இருப்பான். பேனா திட்டம் இப்போ ஒரு பேனா எழுதுனா இதாயிரும் சொல்லி பேனா திட்டம். இப்போ இளம் பங்காளர் திட்டம், என்னென்ன திட்டம் இருக்கோ பைபிளில் இல்லாதது சொல்லாத முழுவதும் இறக்கி பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த திட்டங்கள் முழுவதும் கடைசியில் கர்த்தர் தான் சொன்னார், இயேசு சொல்லி தான் இந்த திட்டத்தை ஏற்படுத்தினார்னா அது உண்மையிலே இயேசு இப்படி விரட்டுறவர் அந்த திட்டத்தை சொல்லுவார் ஐயா. அப்போ அது வேறொரு இயேசு. ஒன்றும் பொய் சொல்லணும், இல்லாட்டினா உண்மையிலே இயேசுன்னா அது வேறொரு இயேசு, இந்த இயேசு அல்ல. உங்கள் இயேசு என் இயேசு பைபிளில் உள்ள இயேசு தான். அவன் சொல்கிறதெல்லாம் வேறொரு இயேசு. இப்போ தான் இயேசு சொன்னார். இப்போ என்னன்னு கேட்டேன், இயேசு இப்போ டிவியில் பார்த்துருப்பீங்களே, அடிக்கடி சர்வ சாதாரணமாக டெலிஃபோனில் பேசுகிற மாதிரி பேசுகிறார். இப்போ பேசுகிறாரு. என்னன்னு கேட்டேன், இதில் என்ன சொல்லியிருக்கு, இதை சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் என்னன்னு கேட்டேன் சொன்னார். இப்போ தான் இயேசு இப்போ என்கிட்ட பேசிட்டு போனார். இவங்களுக்காக ஆண்டவரே நான் என்ன கேட்டேன், உடனே பேசுகிறாரு. இது எதுக்குடா இந்த பைபிள் எதுக்கு, சுவிசேஷம் எதுக்கு, நிறுவங்கள் எதுக்கு, இவன் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறானே. இவன் தான் கரண்டில் இருக்கான்ல, இப்போ இது தேவையில்லைல்ல. இவன் சொல்லி இயேசு கரண்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது இது எதுக்கு? அப்போ அவன் சொல்கிறது முழுவதும் வேறொரு இயேசு. தயவு செய்து தேவ பிள்ளைகளே, பைபிளில் உள்ள சுவிசேஷத்தில் உள்ள இயேசு ஒரிஜினல். அவன் பேசுகிறது முழுவதும் வேறொரு இயேசு. அவன் சுவிசேஷம் சொல்கிறதெல்லாம் வேறொரு சுவிசேஷம். அவன் ஆவியில் இறங்குறதெல்லாம் வேறொரு ஆவியை தவிர ஒரிஜினல் இல்லை 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 இல்லை. தயவு செய்து நம்பாதீங்க.
இப்போ நான் என்னைக்காவது கனவு கண்டு சொன்னேன், தரிசனத்தில் வந்து என்னைக்காவது இன்றைக்கி அவுத்து விட்ருக்கலாம். இதில் உள்ளது தான் கூட்டி குறைக்காமல் இப்படியே நம்ம போகிறோம். இதுதான் ஒரிஜினல். அல்லேலூயா. ஆகவே வியாபார வீடை ஆக்காதீங்க, இது தேவனுடைய வீடுன்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க என்ன, உனக்கு என்ன இவ்வளவு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. 19 சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்கு நான் எழுப்புவேன்னு சொல்கிறாரு. ஏண்டா 46 வருஷம் ஆச்சு இந்த கோயிலை கட்ட, நீ 3 நாள்லாம் எழுப்புவீங்களா? புரியல, தற்குரிய தானே, முட்டா இன்ன வரைக்கும் புரியாமல் தானே இருக்காயா. அவரோ தம்முடைய சரீரத்தை பற்றி தான் ஆலயம்னு சொன்னார் தவிர வேறு அல்லன்னு அதுலேயே போட்டிருக்கு பாருங்க, கீழே படிங்க 21. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவங்களுக்கு புரியல, அவன் வெளிப்படையான ஆலயத்தை தான் பேசுகிறான், நினைக்கிறான், வந்து இருக்கிறான். இன்றைக்கி உள்ளவே முழுவதும் அதுக்கு தானே தற்கூரி ஆக்கிட்டான்னு தானே நம்ம வேதனைப்படுறோம். இப்போ இந்த மாதிரி விலைக்கு சொன்னால் புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா? அவ்வளோ முட்டாளாக இருக்காங்க கிறிஸ்தவன். இன்றைக்கெல்லாம் எவ்வளோ விவரமாக படித்த படிப்பு, எவ்வளவு அறிவு பெருத்தின காலத்தில் ஈஸியாக சொன்னால் கோடு போட்டால் தான் ரோடு போட்டுருவானே ஐயா. எவனும் படிக்கிறது இல்லை, சொல்கிறது இல்லை. தப்பி தவிர எடுத்தால் சங்கீத நீதிமொழி இதைத்தான் சொல்லி ஆட்டையை போடுறானே தவிர இந்த சத்தியத்தை சொல்கிறதுக்கு நாதி இல்லை. வெளிப்படையான உள்ள ஆலயத்து மேலே உள்ள வைராக்கியம், தன்னுடைய உடம்பு தான்ப்பா ஆலயம், நீங்களே தேவாலயம், உங்களை கெடுக்காதீங்க. சீரட்டை இழுத்து வேகமாக இழுத்து அந்த கோயிலுக்கு உள்ளே போகும்போது குடிக்கக்கூடாதான். இழுத்து போட்டு கீழே போட்டு அந்த சீரட்டை அப்படி அமுக்கிட்டு, ஏன்ப்பான்னா அது உள்ளே அந்த தேவாலயத்துக்குள்ளே பரிசுத்தமாக போகணுமா? நீ தாண்டா தேவாலயம், உடம்பு முழுவதும் புகையை போட்டுட்டு நீ ஆலயத்தை கெடுத்துக்கிட்டு அங்கே ஏசு இருக்காருன்னு போறிய, எவ்வளவு அறியாமல். அதனால் உடம்பை கெடுக்காதீங்க. பீடி சீரட்டு போயில ஒதுக்கிக்கிறது இது போதை இல்லாமல் இன்றைக்கி எவையாக இருக்கான், எல்லாம் போதையில் அப்படியே தள்ளாடுறது. இதெல்லாம் ஆண்டவர் பிரியப்படுவாரா? அவரோ தம்முடைய சரீரமாகிய இயேசு கிறிஸ்து ஒரு தேவாலயமாக இருந்தார். 3ஆம் நாள் எழுப்புவேன், 3ஆவது நாள் எந்திரிச்சிட்டார்ல, உயிர் தெழுந்துட்டார்ல அந்த ஆலயத்தை. அதே போல் நீங்கள் ஆலயம், இயேசு ஒரு ஆலயமாக இருக்கார், நீங்களும் ஆலயமாக இருக்கீங்க. உங்களுக்குள்ளே இயேசு இருக்கார், அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குது. சாலமோனு பெரிய கோயிலை கட்டினான்னு சொல்கிறாங்கல்ல, இயேசு சொல்கிறாரு சாலமோனிலும் நான் பெரியவர்னு சொல்கிறாரு, தேவாலயத்திலையும் நான் பெரியவர்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் எந்த வேளாங்கண்ணியோ எந்த கோயிலோ ஊசி கோயிலோ அடேங்கப்பா நீங்கள் தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு ராக்கெட் மாதிரி அவன் கோயில் பெருசு இவன் கோயில் பெருசு, அடேங்க இங்கே சிலுவை அங்கே லைட் எரியுது, இங்கே பாருங்கள் மின்னாம்பூச்சி, இப்படித்தான் அவன் மேன்மை பாராட்டுறான். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவங்க முறிஞ்சு விழுவாங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இன்னைக்கு உள்ள நம்ம மதுரையில் 100கணக்கான வருஷத்துக்கு மேலே உள்ள கோயில் இருக்குது. நம்ம மதுரையிலே கல்லு கோயில் 100 வருஷம் தாண்டிடுச்சு. அடேங்கப்பா, நாங்கள் வெப் சர்ச்சு இத்தனை வருஷம் நாங்கள் ஆயிடுச்சு. எல்லாம் வருஷத்தை தான் சொல்கிறான். ஏன் நீ தாண்டா கோயில், உனக்குள்ளே தான்ப்பா ஏசு இருப்பார். அங்கே ஏசு அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் பாருங்கள். அவங்க போன உடனே இப்படியே மயில் ஆடுன்னு சொல்லி அந்த நீதிபதிக்கிட்ட குடிஞ்சிட்டு வக்கீல் போகிற மாதிரி அந்த அந்த கண்ணாடி கிளாஸில் ஏசு படம் இருக்கும். அங்கே போன உடனே இப்படியே போகிறது. அங்கே என்னையா இருக்குது முட்டா பையனை, நீ என்னடா போதகர், நீ என்ன, நீ தலைவர், நீ என்ன, நீ எப்படி தற்கூறி, எப்படிடா நீ சத்தியத்தை சொல்ல முடியும்? எவனாவது கேட்க துணிவு இருக்கா? எவனாவது தனியாக கேளுங்க, ஏயா அங்கே என்னையா இருக்குது, வெளுவத்தானே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அங்கே என்ன புரிஞ்சு போறீங்க, எவனாவது கேட்க சொல்லுங்க பார்ப்போம். அவர் கண்ணு திறக்கட்டும். போதகரை திருத்துங்கய்யா, திருத்துங்க. நான் கயிறு கட்டி நான் அங்கேயே போட்டு அலைஞ்சவன் தான். நான் ஏன் இப்படி பேசுகிறேன்? எங்கேயுமே இல்லை. ஒரு ரகசியம் சொல்கிறேன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஏசாயா 66 அதிகாரத்தில் இருக்குது. எனக்காக எப்படிப்பட்ட கோயிலை கட்டுவீங்கன்னு சொல்கிறேன். சரி, கோயில் கட்டுறீங்கள, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, என் தலை என் மண்டை பரலோகத்தில் இருக்குது. இவ்வளவு உலகமே கொள்ளாத இப்படி எனக்கு எப்படி கோயிலை உருவாக்குவீங்கன்னு கேட்குறாரு. பதில் சொல்லுங்கள்.
எங்கேயுமே. அப்போ உன் உள்ளத்தில் இருக்கேன்ப்பா. ஏன்னா மனுஷரால் கையப்பட்ட கோயில்களே அவர் வாசம் பண்ணுறது இல்லைன்னு அப்போஸ்தலர் 17 இருக்குது. மனுஷன் கட்டுற கோயிலில் மனுஷன் தான்டா இருப்பான், நான் இருக்க மாட்டேன். உங்ககிட்ட ஏன் இருக்கன்னா, நீ உன்னை கோயில்னு ஏன் சொல்கிறாருன்னா, உன்னை கட்டினது அவர் செஞ்சது, அதனால உனக்குள்ள அவர் இருக்காரு. நீ இதை கட்டுற, நீ தான் இருக்க முடியும், கர்த்தர் இருக்க மாட்டார். ஆகவே அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து 21ஆம் வசனத்தில் ஆலயத்தை குறித்து தான் பேசினார். அப்படியே சீசர்கள் அவர் சொன்னதை உயிர்த்தெழுந்த பிறகு நினைவு கூர்ந்தாங்க இருக்கு. சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாத்தியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தை என்ன செஞ்சாங்க? விசுவாசித்தார்கள். அந்த தொடங்கப்பட்ட விசுவாசத்தில் முதல் தொடங்கப்பட்ட விசுவாசத்தில் தான் எல்லாம் வருது. இயேசுவால் தொடங்கப்பட்ட விசுவாசம். அதான் சீக்கிரம் முடிக்கிறேன், அதோடு முடிய போகுது. பண்டிகையில், பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமுக்கு இருக்கும்போது அவர் செய்த அற்புதங்களையும் அநேகர் கண்டு அவர் நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அடிக்கடி விசுவாசம்னு அவர் தொடங்கப்பட்ட பிறகுதான் அந்த வார்த்தை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இவர் தொடங்கிட்டார். இந்த விசுவாசம் ரோமர் 1:8 உலகமெங்கும் அன்னைக்கே பரவிருச்சு. 1ஆம் நூற்றாண்டிலே பரவப்பட்ட விசுவாசம்தான். இன்றைக்கி அதான் விசுவாசிகள்னு சொல்கிறோம், கிறிஸ்துவ விசுவாசிகள்னு சொல்கிறோம். அந்த 2 விசுவாசத்துக்கு விலைக்கு சொல்கிறதுக்கு நாதி இல்லை. அப்படி இருந்தும் 24, 25 அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. எல்லாரும் நம்புகிறாங்க, அதனால் இவர் நம்பிடல. எல்லாரையும் யார் காட்டி கொடுப்பான், யார் பல்ட்டி அடிப்பான், யார் நல்லவன், யார் கபரற்ற உத்தம இஸ்ரவேலை எல்லாம் தெரியும் இயேசு. யூதாசா தெரியாதா? கிறிஸ்துவின் ஆவி உள்ளவன், கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவன் ஓரளவில் நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறான்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உள்ள ஊழியக்காரன் தன்னுடைய உதவி ஊழியர்களை, தன்னுடைய விசுவாசிகளை, தன்னுடைய சபையை, மந்தையை யார் எப்படின்னு ஓரளவில் அறிஞ்சிக்கிற முடியும். யாரும் அவரை குறித்து விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். 25 மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவனும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. இன்னைக்கு சாட்சி சொல்கிறேன் முழுவதும், ஏசப்பா இப்படி இருக்குப்பா, இப்படி இருந்தா அப்பா, இப்படி இருந்தாங்கப்பா, அவர் தெரியாத அவர் அப்படியா, இப்படி இருந்தாலா, அப்படியா, அவருக்கு தெரியும், ஒன்றும் தெரியாத மாதிரி இவன் சொல்லி கொடுத்து அவர் மண்டையாட்டுற மாதிரி இன்றைக்கி சாட்சி சொல்கிறவன் சொல்கிறான். ஐயா, இந்த வசனத்தை அவன் அறிந்திருந்தால் சொல்லுவானா? எல்லாமே தெரியும் ஐயா. இயேசுவுக்கு தெரியாத மறைபொருள் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சகலமும் அவர் கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு, சகலமும் வெட்ட வெளிச்சமாக இருக்கு. அவருக்கு தான் நம்ம கணக்கு கொடுக்கணும். ஜாக்கிரதையா இருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு மறைவான உலகத்திலே கிடையாது. உன் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் பார்க்குறாரு, அந்தரங்கத்திலே பார்க்கிறார். உன் ஜெபம் எப்படி பார்க்குறாரு, உன்னுடைய உள்ளத்தின் நினைவுகளை பார்க்குறாரு. இன்றைக்கி நீங்கள் தேவ பிள்ளைகள் வந்திருக்கீங்க, எப்படி வர்றீங்க கர்த்தர் அறிவார். எந்த நோக்கத்தில் வர்றீங்க கர்த்தர் அறிவார். நீங்கள் அவருக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, என்கிட்ட சொல்லி ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களை போலப்பா, எனக்காக நீங்கள் ஜெபிங்கன்னு நான் சொல்கிறேன். நான் நல்லா இன்னும் பேசணும்னு. அதனால் செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். 2ஆம் அதிகாரம் நம்ம நிறைவு செஞ்சிட்டோம். கர்த்தருடைய கிருபையினாலே காணா ஒரு கல்யாணம் நிறைவு செஞ்சு அடுத்து 3ஆம் அதிகாரத்தை நம்ம தொடங்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லா மக்களுக்கும் இந்த சத்தியத்தை விளக்கி சொல்லுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.